निस्याभवद्भक्तजनार्तिहिन्दुः कृत्वमन्ये श्रौचार्यपूर्णं स्तम्भे अवतारः तमनन्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्या पार्षद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमते श्रीमद्यामुनमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंशगोपेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोप श्री वेदांत देशिकेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी कुसुमदिव्यपादुका सेवक श्रीवंशगोप श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोप श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः। श्रीमद्रंगशकारी योगिचरणस्तात्मरक्षापरं श्रीमद्रंगशकारी वेदरघुराट् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बं विवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा रामानुजदयापात्रज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्माव्यामोहदशेखराणिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेः कुलाभिरामं श्रीमद्दलङ्करियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदात्मय पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् त्रिरेणुपरकालेन्द्रमिश्रान् श्रीमत्परान् कुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुष्टस्तनगिरितटी सुतमुद्बोध्यकृष्णं पादाद्यं स्वं स्तुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोज्जिह्वायां सृजनिगलितं यावलात्कृत्य मुक्ते गोदा तस्यै नमैकमिदं मूलये वास्तु भूयः। अन्नमयल् पुதுவையாண்டாண்டலங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்முடையாய் நாடிலே வேங்கடவர்க்கென்னை விதியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்று। श्रीमते रामानुजाय नमः। यो अन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्याञ्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। श्रीमते रामानुजाय नमः। இன்னைக்கு 29, 30, 2 பாசுரங்கள். அதில் 29வது பாசுரம் முதல்ல சித்தத்திற்காலே வந்துன்னை சேவித்து உன் புற்றாமரையடியே போற்றும் பொருள் கேடாய் எற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இதை பறை கொள்வான் நன்றான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுன்றோமேயாவோம் உமக்கே நாமான் செய்வோம் மற்றெல்லாம் தாமங்கள் மாற்றேரோய். இது ஆண்டாள் இந்த கோப ஸ்திரீயாக, அதாவது இடை சிறுமியாக, அந்த ஆயகுலத்திலே இருக்கிறதான சிறுமியாக பாடுறதான கடைசி பாட்டு. அடுத்த பாட்டு 30வது பாட்டு வங்க கடல்கள் என்னது ஆண்டாளாவே பாடுறார். அதாவது அணைப்புதுவை இது சங்கர தமிழ் மாலை என்று சொல்றாங்க. அணைப்புதுவை வில்லுபுத்தூர் வட்டப்பிரான் தோதை சொன்னேன். ஆண்டாள் சொன்னது என்றுதான் சொல்லி தானான நிலையிலே அடுத்த பாசுரத்திலே ஆண்டாள் பாடினார். அதனால இது அந்த இடைப்பெண்களை எப்படி
அதை பின்பற்றினாலோ அதுல பாடுறதான கடைசி பாட்டு அப்படின்றதான அதில் தங்களுடையதான என்ன நோக்கத்துக்காக கிருஷ்ணனை போய் பார்த்துருக்காங்க அப்படின்றதான அந்த விஷயத்தை இதில் சொல்றார். தூயோமாய் வந்தோம், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்றதாக சொல்லி தூய்மை தூய்மைன்றதாக சொல்றாளே, என்ன தூய்மைன்னு கேட்டார். பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும்னு சாஸ்திரம் பெருமாள் சொல்றாரு, வேதமும் சொல்லிட்டு பெருமாள் கீதையில சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரான விஷயம் அது. அதனால சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணோம். சரணாகதி பண்றதுக்கு என்ன தூய்மை வேணும் அப்படின்றதாக அதுதான் இப்போ தூய்மைன்னு தான் சொல்றேன். அப்போ சரணாகதி பண்ணோம்னாக்க இதில் போய் திருப்புல்லாணி முதலியதான அந்த இதில் போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதாக சொல்லுவோம். சமுத்திர ஸ்நானம் பண்ணாக்க அது நல்ல தூய்மை. ஆனால் சமுத்திர ஸ்நானம் எல்லா நாளும் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் அதை சொல்றது சமுத்திர ஜலத்தை எப்பவும் தொடக்கூடாது. ஸ்நானம் பண்ணுறதே அப்புறம் தொடவே கூடாதுன்றதாக சொல்லுது. அது என்னன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி கிரகணம், அது அமாவாசை பௌர்ணமியில் தான் கிரகணமும் வரும். அதனால அந்த இது இருக்கும், அந்த பருவங்களை தவிர அமாவாசை பௌர்ணமியை தவிர இந்த இதில் போய் தீர்த்தம் ஆடக்கூடாது சமுத்திரத்தில் இருந்ததாக சொல்லுது. அப்படி சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு தான் வந்து சரணாகதி பண்ணணுமா, தூய்மையாக வரணும், பியூராக வந்திருக்கேன் சார் அப்படின்னு என்ன பண்ணேன்னா, நான் இந்த மாதிரி சமுத்திர ஸ்நானம் திருப்புல்லானின்றதான க்ஷேத்திரம் இங்கே இருக்குது, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதனால் அந்த திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் போய் இது பண்ணலாம். இப்போ தர்பசேன ராமனாக இருக்கார், ஆதி ஜெகநாத பெருமான் பத்மாசினி தாயார் என்ற இடத்துல இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த க்ஷேத்திரம் ராமன் சமுத்திரராஜனை குறித்து பிராயோபவேசம் பட்டார். பூமியில படுத்துக்கிறார், தர்பத்து மேல 3 நாள் படுத்துட்டு இருக்கார் அப்படின்றதான அந்த க்ஷேத்திரம். அங்க போய் தீர்த்தாமாட்டு வந்தாக்க பியூரிட்டி கிடைக்கும், சரணாகதி பண்ணலாமான்னு கேட்டார். அப்ப ஆச்சாரியர்கள் அதுக்கு பதில் சொன்னா பதில் கேள்வி கேட்கிறார். திருப்புல்லாணி போயிட்டு சமுத்திரத்துல குளிச்சுட்டு வந்தாக்க சரணாகதி பண்றதுக்கு பியூரிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ விபீஷணன் வந்தாரு திருப்புல்லாணிக்கு, சமுத்திரத்துல குளிக்காம தானே வந்தார், அவர் சரணாகதி பண்ணாரு அப்படின்றாங்க. அதனால என்னன்னா சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை, பண்ணிட்டு வந்தா அது வேற விஷயம், நல்லது. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஷ்யர்கள் வந்து எனக்கு சரணாகதி பண்ணி வைக்கோன்னு கேட்டாக்க நீ போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்றதாக சொல்லுவோம். திருப்புல்லாண்டி தான் சேது விட்டுறாங்க. அதனால அங்கே போய் ஸ்நானம் பண்ண அந்த காலத்தில் நடந்தே வேற போவாங்க. இதெல்லாம் அங்கே வண்டியில் போக மாட்டா, வண்டியும் கிடையாது. ரொம்ப ரயில் 100 இயர்ஸா 120 இயர்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்து தான் போகணும். அதனால நீ சரணாகதி பண்ணிக்கணும்னாக்க நீ போய் நடந்து போய் இதில் தீர்த்தம் பண்ணிட்டு வா, சேது ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு தான் சொல்லுவோம். எதுக்குன்னா நாட் ஃபார் பியூரிட்டி, இவருடையதான இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, மனசுல அந்த விசுவாசம், அதை பண்ணிக்கணும்ன்றதான அந்த தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கா, ஆசை இருக்கா அப்படின்றதாக அதை பார்க்கணும். அதனால அந்த சரணாகதி பண்ணணுன்றதுல எவ்வளவு ஆசை இருக்குன்றதை பரீட்சை பண்றதுக்காகவும், ஆச்சாரியனிடத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றதை பார்க்கணுன்றதுக்காகவும் போய் நல்லா பண்ணிட்டு வாப்பா. அந்த காலத்துல பண்ணிட்டு வந்தான், நிறைய பெரியவா எல்லாமே போயிருக்கா. அடுத்த ஆச்சாரியனா வர வர முந்தின ஆச்சாரியன் சொல்வார், நீ போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வான்றதாக சொல்லி அவர் நடந்து போனார். அங்க போன அப்புறம் என்னாச்சுன்னா அவசரமா அவரை திருப்பி வரும்படியாக இருந்தது அப்படின்றதாக. அவ்வளவு பெரியவாளெல்லாம் கூட எதுக்குன்னு கேட்டாங்க, அந்த சரணாகதியில எவ்வளவு விசுவாசம் இருக்கு, ஊற்றம்ன்றதாக தமிழ்ல சொல்லுவோம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில்னு சொன்னாரு. அப்படி அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் டிசையர் அண்ட் இன்டென்ஸ் ஃபெய்த் பெருமாள்கிட்டையும் ஆச்சாரியனிடத்திலேயும் சரணாகதியிலேயும் அப்படிப்பட்டதான ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. விபீஷணன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டா வந்து ராமனிடத்துல சரணாகதி பண்ணார், சமுத்திர ஸ்நானம் பண்ணலையே. திரௌபதி கிருஷ்ணா துவாரகாவாசா வாசி யாதவ நந்தனா இமாம் அவஸ்தாம் சப்ராப்தாம் அநாதாம் கிமுபேக்ஷசே அப்படின்றதாக சொல்லி ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்றதாக சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையா
அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா க்ஷமாம் சரணாகதம்ன்றதாக கேட்கிறார். சரணாகதி பண்றா திரௌபதி. அப்ப என்ன கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாளா, வேற எந்த ரிவர்ல ஸ்நானம் பண்ணான்னா she was out of those. அந்த மாதிரி சமயத்துல பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா பெருமாள் உடனே பலனை கொடுத்தாரு அப்படின்றதான. ஆகையினால என்னன்னு கேட்டாங்க, சரணாகதிக்கு தூய்மைன்றது தேவைதான். அதுக்காக குளிக்காமே போகணும். நார்மல் டைம்ல தீர்த்தா மாடிட்டு போறதுன்றது விழுப்பு இல்லாததான வஸ்திரத்தெல்லாம் உடுத்திட்டு போகணும் அப்படின்றதான். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். பட் அது ஒரு முடியாததான நிலைன்னா அப்பயும் பண்ணலாம். அதனால சரணாகதிக்கு இது கம்பல்சரி கிடையாது அப்படின்றதான. அப்ப என்ன தூய்மை சரணாகதிக்கு அப்படின்றதான் கேட்டா, சரணாகதின்றது இது ஒரு ரேர். என்னன்னு கேட்டாங்க, பெருமாள் திருவடிகளிலே ஒரு ஆச்சாரியன் மூலமாக நம்மளுடையதான ஆத்மாவை பகவான் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறது. அதுதான் திருப்பாவை. இந்த விஷயத்தை உன்னோட ஆத்மாவை என்கிட்ட கொடுத்துருவோம்னு பெருமாள் கேட்கிறார். அதுக்கு தான் இவ்வளவு இந்த கிரியேஷனும் சஸ்டைன்மென்ஸும் நடக்கிறது. எல்லா ஆக்டிவிட்டியும் எதுக்காக இருக்குன்னு கேட்டால், இந்த ஜீவாத்மாவெல்லாம் எப்படியான அவனெல்லாம் இக்னரன்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி உன்னுடைய ஆத்மாவை சரணாகதி பண்ணிடும். அது ஆத்மாவை கொடுக்குறேன்னா நம்மளே கொடுக்க முடியாது, அதுக்கு ஆச்சாரியன் வேணும். அப்படி அதனால அதை பண்ணி வைக்கிறதான ஆச்சாரியர்களை போய் பார்த்து அவர்கள் திருவடிகளிலே விழுந்து என்னை நீங்கள் இந்த மாதிரியான பெருமாள் திருவடிகளிலே என்னுடைய ஆத்மாவை சேர்க்க வேண்டும்ன்றதாக பிரார்த்திக்கிறது. அதனால இது பண்ணணும் அப்படின்றதாக. அப்போ தூய்மை என்னன்னு கேட்டாங்க, சரணாகதி பண்றதுக்கு ரெண்டு தூய்மை பியூரிட்டி வேணும். ஒண்ணு என்னன்னு கேட்டாங்க, பக்தி யோகத்துல ஆசை இல்லாமல் இருக்கணும். ஆசைனாக்க என்ன, சபலம் இல்லாமல் இருக்கணும். ஆசைனாக்க நோ எலிஜிபிள், என்னால முடியும்ன்றது இல்லை. அது ஒரு சபலம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா, டாக்டர் வந்து காஃபி சாப்பிடாதுன்னு சொல்லிருக்காரு, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா, எனக்கும் ஒரு ரூபா கூட அப்படின்றதா. இந்த மாதிரி சபலம் நசைன்றதாக பூர்வாச்சாரியர்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளும் எதுக்கும் ட்ரை பண்ணுவோம். நம்மளால முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். இப்பெல்லாம் இது நடக்கிறது, மினி மேராத்தான் இல்லை ஃபுல் மேராத்தான்லாம் நடக்கிறது. 42 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், இல்லை நடக்கணும், இல்லைன்னாக்க 21 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், நடக்கணும். எல்லாரும் போறா, நம்மளும் போயிட்டான் பார்ப்போமே. ப்ராக்டிஸே இல்லாதவங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னாக்க உடம்புக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் பக்தி யோகம்ன்றதும். அதில் அந்த மாதிரி ஆசையே வைக்கக்கூடாது. எல்லாரும் இமயமலையெல்லாம் ஏறா, மவுண்டனியரிங் பண்றா, நானும் ட்ரை பண்றேன்றதாக பண்ணாங்க. அது ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்து அதுக்கு பிசிக்கலாகவும் மென்டலாகவும் எலிஜிபிளா இருக்கிறவன் தான் அதை பண்ணணும். அதே மாதிரியாக பக்தி யோகத்திலே நசை இல்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு பியூரிட்டி ஃபார் சரணாகதி. ரெண்டாவது என்னன்றதாக கேட்டாங்க, இது சொல்றாங்க, சரணாகதி தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்னு நினைக்காமல் இருக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்ணணும், ஆனா சரணாகதி எனக்கு மோட்சத்தை கொடுக்கும்ன்றதாக நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா பெருமாள் தான் சாங்ஷன் பண்றார். அதனால அகம்துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாம் ஏகம். ஏகம்ன்றதான இடத்துல என்னது, என் குருவனையே சரணமாக பெற்றேன், நான் தான் பலனை கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்றார். அதனால சரணாகதி தான் நம்மளுக்கு டைரக்டா அது பலனை கொடுக்கறதுன்றதாக நினைக்காமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டாவது பியூரிட்டி. அந்த ரெண்டு பியூரிட்டியும் முந்தின பாட்டுல சொன்னான். இந்த பாசனத்துல என்ன சொல்றாங்க கேட்டாங்க, இது சொல்றோம், பெருமாள் கிட்ட கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். இந்த மாதிரியா பெருமாளை உங்ககிட்ட வந்து பறைக்கிறதாக கேட்கிறோமே, அது என்னன்றது இந்த பாசுரத்துல கைங்கரியம். பெருமாளுக்கு எட்டர்னல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதாக சொல்றோம். பெருமாளுக்கு ஏன் சர்வீஸ் பண்ணணும்? ரெண்டாவது சர்வீஸ்னா என்னன்னாக்க இன்னொருத்தருக்கு பிடிச்சதான காரியம், அவர் சொல்றதான காரியம், இதெல்லாம் பண்றதுதான் சர்வீஸ் அப்படின்றாங்க. ஆனா வேர்ல்டுல ஜெனரலா பார்த்தோம்னாக்க சர்வீஸ்ன்றது ஒரு இதுவா இருக்கும், எல்லாருக்கும் அது அவசியம் அப்படின்றதாங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டிட்டு வேலை பார்க்கணும்னாக்க இது வேணாப்பா, சேவா சுவமுக்தின்றதாக அது ஒரு செய்தியும் இருக்கு. அந்த சர்வீஸ்ன்றது என்னன்னு கேட்டாக்க நாய் குழைப்பு இருக்கிறதாக சாஸ்திரத்தில் அவன் சொல்லச்சு, எழுந்துருன்னா உட்காருன்னா உட்காரணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்றதாக சொல்லி சர்வீஸ்ன்றத அப்படி சொல்லிருச்சு.
பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்கு எட்டர்னலாக சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சரணாகதி பண்ணுறேன்னு சொன்னாங்க. சர்வீஸ் பெருமாள்கிட்ட போய் சர்வீஸ் பண்ண செய்யும், இது என்ன வேலை காத்தால் இருந்தால் தினம் அதே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதாக அது கஷ்டமா இருக்குமா, அது கசக்குமா அப்படின்றதான் கேட்டாங்க. அதுக்கு சொல்றா, மற்றவாளுக்கு சர்வீஸ் பண்றது, மற்ற இடத்துல போய் பண்றதுன்றதெல்லாம் நம்மளுக்கு அன்நேச்சுரல். நம்மளுக்கு சூட்டபிளா இல்லாததான விஷயத்துல போய் பண்ணோம்னாக்க அதுல கசப்பு வரும், அதுல பிடிக்கலன்றதாக தோணும். நம்மளுக்கே பிடிச்சதான இயல்பான நேச்சுரலான விஷயத்துல ஒன்று பண்ணோம்னாக்க அதுல பிடிக்காதுன்றதே கிடையாது, கட்டாயம் பிடிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான். என்னன்னு கேட்டாங்க, மொத்தம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், 9 to 5 ஆஃபீஸ். அவன் என்ன பண்ணுவான், யூஸ்வலாக அந்த 5 o'clock ஆஃபீஸ் முடியறதுனாக்க 4:30 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்துருப்பான். 4:55 போய் பஞ்ச் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம். அந்த பஞ்சிங் மிஷின் கிட்ட 4:55 நின்றுட்டு இருப்பாங்க கியூவில். 5 o'clock ஆச்சுன்னா டாங்குன்னு அப்படியே அந்த ராக்கெட் லான்ச் மாதிரி கவுண்ட் டவுன் ஆகிறது. இவங்க எல்லாம் அப்படி பஞ்ச் பண்ணிட்டு போவோம். ஆனா இவரே என்ன பண்றா, கொஞ்ச நாள் கழிச்சு இவன் கையில கொஞ்சம் பணம் கிடைக்கிறது பார்த்தான், நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் அப் சீசன் ஆகிட்டு, அதனால நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறான். அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டா, நைட் 9 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பான். அப்போ 9 மணிக்கு உட்காந்துருச்சு, அவன் ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா வீட்டுக்கு போகலையான்னா, இல்லை கொஞ்சம் வேலை இருக்குப்பா, இன்னொரு 1/2 hour பார்த்துட்டு 9:30 போகலான்னு இருக்கேன். அங்கே 4:45 வெளியில் நின்றுருந்த, இப்போ நைட்டு 9:45 ஆகுது, இன்னும் போகவே இல்லைன்னா, அது யாருக்கோ பண்ணேன், இது எனக்கு பண்ணுறேன். அப்போ அது தெரியறதா, அந்த கஷ்டம் சர்வீஸ் பண்ணுறது, வேலை பண்ணுறது, லேட்டாக இருக்குன்றதெல்லாம் அப்போ தெரியறதான்னா தெரியல. அதே மாதிரி இந்த ஆத்மா இருக்க, இது பெருமாளுக்கே உரியவன், பகவானை சேர்ந்தவன் இந்த ஆத்மா. அந்த பகவானை சேர்ந்தவனான இந்த ஆத்மாவை பகவானுக்கு சேஷபூதம், தாசபூதாக ஸ்வரசர்வேகி ஆத்மான பரமாத்மனா அதோ அகமபி தேதாசா இது மத்வா நமாத்மியகம்ன்றதாக அது மந்தராஜ பத ஸ்தோத்திரத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றாரு. எல்லா ஆத்மாக்களும் இயற்கையிலேயே பரமாத்மாவுக்கு சேஷபூதன், அதனால நானும் சேஷபூதன். எல்லா ஆத்மாவும் சேஷபூதன்னாக்க நானும் தானே அதில் இன்க்ளூடட். அப்புறம் அதோ அகமபி தேதாசகான்னு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க, சொல்லிக்கிறதுல ஒரு ஆனந்தம் அப்படின்றதா. அகில ஜெகத் சுவாமி எம்பெருமானார் சொல்றார், ஏ ரங்கநாதா நீ என்னன்னு கேட்டா, நீ யாருன்னு கேட்டா, எல்லா லோகத்துக்கும் நீ தான் சுவாமி. எல்லா லோகத்துக்கும் சுவாமின்னாங்க, எனக்கும் சுவாமி தானே அப்படி சொன்னாங்க. அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன். அஸ்மத் சுவாமின்னு, அகில ஜெகத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு, எனக்கும் சுவாமி நீ அப்படின்றார். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாள், அதுங்களெல்லாம் சேர்ந்ததுக்கு விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவா, அதுங்களை வச்சுட்டு அந்த அப்பா அம்மா பக்கத்துல இருப்பா, இது எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னா, நோ 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 இது எங்க அப்பா அம்மா அப்படின்றதாக சொல்லும். அந்த மாதிரியான அந்த அஸ்மத் சுவாமின்றதாக ஆச்சாரியர்கள்லாம் அதோ அகமபி தேதாசகா, என்னுடையதான சுவாமி சேஷியானவன் பகவான், நான் அவனுக்கு தாசன்றதாக. இதுதான் ஆத்மாவுடையதான நேச்சுரல் பொசிஷன். பெருமாள் சுவாமி, நம்ம தாசர்கள் அப்படின்றதாக. அதனால தாசன் சேஷபூதன்றவன் என்ன பண்ணணும்னு கேட்டார். சேஷபூதன்னா என்ன அர்த்தம், சேஷசேஷி பாவம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு நாலேஜ் வேணும்ன்றதாக, அவேர்னஸ் வேணும்ன்றதாக சொல்லுவாங்க. சேஷபூதன்னா என்ன அப்படின்றதாக, நம்மளுக்கு யார் ஓனரோ அவனுடையதான ஹாப்பினஸ்க்காக பண்றதுன்றது தான் சேஷபூதனுடையதான கடமை. அது சென்டியன்ட்டாகவும் இருக்கலாம், இன்சென்டியன்ட்டாகவும் இருக்கலாம். ஃபோன் இருக்கு, ஃபோன் எனக்கு சேஷபூதம், என்னோட ஃபோன் அப்படின்னா இதை நான் எது வரைக்கும் வச்சுட்டு இருப்பேன், இது எது வரைக்கும் சரியா ஒர்க் பண்றதோ அது வரைக்கும் நான் வச்சுட்டு இருப்பேன். இட் கிவ்ஸ் மீ a pleasure அப்படின்றதாக. அந்த பிளஷர் கொடுக்கறது அது நிறுத்திட்டுன்னா தூக்கி போட்டுருவேன். அதனால சேஷமா இருக்கிறதுனாக்க அதை உடையவனுக்கு அது ஒரு பிளஷரை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை மேன்மையை கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளாம் யாருன்னா பெருமாளுக்கு சேஷம் கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்மளோட நேச்சுரல் இது கடமை என்னன்னு கேட்டாக்க பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்
அப்படின்றதாக அந்த விஷயம். அதனால அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து. இந்த பெண்கள்லாம் சின்ன பெண்கள், அதுவும் கோகுலத்தில் இருக்கிறதான பெண்கள்லாம் நார்த் இந்தியாவில் அது 0 இருக்கும், இல்லை -2, 3 கூட இருக்கும். அப்படிப்பட்டதான குழுல நாங்கள் எழுந்து வந்திருக்கோம் அப்படின்றதான சிற்றஞ்சிறுகாலே அப்படின்றதான. சிற்றஞ்சிறுகாலேன்றதுக்கு என்ன கேட்டாங்க, அது இடையர்களுடையதான ஜாதி பேச்சான் காலை அப்படின்றதானெல்லாம் சொல்றது. அது ஆண்டாள் பாடியிருக்கா. எப்படின்னு கேட்டா, இது இந்த எருமையெல்லாம் மேயத்துக்கு போகும், பனிப்போல் மேயத்துக்கு போகும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு, பெரியாளுடையதான பெண்ணான ஆண்டாளுக்கு எருமாடெல்லாம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை கொஞ்ச நேரம் அது கிரேசிங்க்கு விடணும். அப்புறம் தான் பசுமாட்டை அப்படியே கறக்கலாம் டைரக்டா. ஆனா எருமாடெல்லாம் கொஞ்சம் முதல்ல கிரேஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்றதாக. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான்னு சொன்னாலும் இப்படி இல்லை. அதே மாதிரி சிற்றன் சிறுகாலே அப்படின்றதாக. அது என்ன சிற்றன் சிறுகாலே என்ன வெட்ட வெளிச்சமா இருக்கு அப்படின்றதாக சொல்ற மாதிரி இது ஒரு கலோக்கியல் யூசேஜ் அப்படின்றதாக. அதனால ஆண்டாள் அப்படியே அந்த இடையர்கள் இடைப்பெண்கள் எப்படி இருப்பாளோ பேசுவாளோ அந்த மாதிரியே தான் ஆண்டாள் மாறிவிட்டாள் அப்படின்றதாக. சிற்றன் திருகாலே காத்தால எவ்வளவு சிற்றன் திருகாலேன்றதாக சொன்னாக்க, இவ்வாறு இருக்காங்க. வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார்னு அந்த துறவிகள்லாம் கோவிலுக்கு போய் பூஜை பண்றதுக்காக போறது அது காலை. பெண்கள்லாம் தயிர் கடையறதுக்காக பண்றாளே, தயிர் கடையறதுன்றது சிறுகாலை. இந்த சிறுமியர்கள்லாம் இந்த நோன்புக்காக எழுந்தாலே அது சிற்றஞ்சிறுகாலை என்றுதான். அப்படிப்பட்டதான அந்த சிற்றஞ்சிறுகாலையிலே உன்னை சேவித்தோம். அது மாத்திரம் இல்லை, காத்தால என்ன பண்ணணும், எழுந்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்னா நீங்க என்ன சாப்பிடலாம். அதனால அது கூடவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா எல்லாருக்கும் நேச்சுரலா தோணும், நீங்க தான் நல்ல காத்தால ஒரு ஃப்ரெஷ்ஷா எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா. ஆகாரம் சிந்தையே பிராஜ்யா தர்மமேவா சிந்தையேத்து ஆகாரோகி மனுஷியானாம் ஜென்மனாகலு ஜாயத்தே அப்படின்றதாக சொல்லுது. காத்தால எழுந்தாக்க ஆகாரத்தை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டு, நல்லதையே தர்மத்தையே நினைக்கணும். தர்மம் தான் என்ன நல்லதுன்னு நம்ம நினைச்சிருக்கோம். தானம் தர்மம் அப்படின்னு. தர்மம்னா பகவான் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்றதா. அதனால அந்த பகவானை நினைக்கணும் காத்தால அப்படின்றதாக. காத்தால எழுந்தா ஆத்மாவுக்கு நல்லது பண்றதுக்கான ஒரு வேலை அது. அதனால எழுந்த உடனே பகவானை நினைக்கணும்ன்றதாக சொல்லுது. நாகாரம் சிந்தையே பிராக்யா, நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவா ஆகாரத்தை நினைக்க மாட்டார்கள். அதுவும் காலங்காத்தால் எழுந்த உடனே. பின்ன என்ன நினைப்பார்னா பகவானை நினைப்பார்கள். ஆகாரம் நினைக்கலன்னாக்க என்னப்பா நீங்க சொல்ற எல்லாம் கரெக்டு, ஆகாரம் வேண்டாமா அப்படின்னா, ஆகாரோகி மனுஷியானா ஜென்மனாகலு ஜாயத்தே. மனுஷன் ஒரு ஜீவராசி உண்டாயிட்டுன்னா அதுக்கு ஆகாரம்ன்றது அது குறைச்சையே உண்டாயிட்டு. பெருமாள் கொடுக்குறாரு, மரம் வச்சவன் தண்ணி விட மாட்டான்ற மாதிரியான ஒரு ஜீவராசி வந்ததுன்னாங்க அதுக்கு ஆகாரத்தை கூடவே பெருமாள் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்றதான சொல்லுங்க. அது இந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்கத்துல கோவில்ல உபன்யாசம் பண்ணியிருந்தாராம் ராமானுஜர் காலத்துல. இன்னொரு ஸ்லோகமும் சொல்வார், ரொம்ப பாப்புலர். அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனாம் பிரதிபாசதே தேசாம் நித்யாபீர்த்தானாம் யோகக்ஷேமம் பாரம்யம் அப்படின்றதான் சொல்லி, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பக்தியோட பெருமாளை தியானம் பண்ணியிருந்தா பூஜை பண்ணியிருந்தாங்க, பெருமாள் நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். தேசாம் இது அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பிரதிபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். அவர்களுடையதான யோகம் க்ஷேமம் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பெருமாள் அப்படின்னு அன்னைக்கு உபன்யாசம் பண்ணாரா ஸ்ரீரங்கம் கோவில்ல. அப்போ அதை கேட்டுட்டாராம் கல் தச்சர். அதாவது இந்த உளியெல்லாம் பாறை எல்லாத்தையும் உளி வச்சுட்டு ஹேமரால பிரேக் பண்ணுவோம். அதுல இருந்து பாறையை எடுத்து அது விக்கிரகம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னும் பல வீடு கட்டுறதுக்கு இத்தியாதி எல்லாம். அந்த கல் தச்சரும் அந்த உபன்யாசத்தை கேட்டாராம். அவர் நினைச்சாராம்
இவர் ஏதோ இந்த சுவாமி உபன்யாசம் பண்றார், அது எப்படி ஆகாரம்ன்றது பகவான் தானா கொடுத்துருவானா, யோகக்ஷேமம் வகாமியம்னு சொல்றாரே பகவான் கொடுத்துருவானா அப்படின்றதாக அவர் அவருக்கு கன்வின்ஸ் ஆகல. இந்த சந்தேகத்தோடயே போய் படுத்துட்டு தூங்கிட்டார். காத்தால எழுந்தார். அவெல்லாம் பையன் தூக்கிட்டு வேலைக்கு போனான். என்னன்னா உளி சுத்தியில் எடுத்துட்டு அவர் வேலைக்கு போனார். வேலைக்கு போய் என்ன பண்ணார்னா உளியை வச்சார், ஹேமரால ஒரு அடி அடிச்சார். ஒரு ப்ளோ கொடுத்த உடனே அந்த பாறை உடைஞ்சது. டக்குன்னு அதுல இருந்து ஒரு தேரை வெளியில வந்தது. இட்ஸ் சிமிலர் டு ஃப்ராக் அப்படின்றதா. அந்த சீல்டு ராக்குக்குள்ள இவர் உடைச்ச உடனே ஒரு தேரையானது வெளியில வந்தது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னடா இது, இந்த பாறைக்குள்ள ஒரு ஜீவராசி இருக்கே அப்படின்னா அதுவே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அது அண்ணன் போன உடனே அப்படி பார்த்தாரு, அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஜலம் இருந்தது, வாட்டர். அந்த தேரைக்கு வேண்டியதான வாட்டரும் அதுக்குள்ள இருக்கு. அவர் பார்த்தாராம், நேற்றுக்கு அவர் உபன்யாசத்துல சொன்னது கரெக்டு தான், கல்லினுள் தேரைக்கும் அப்படின்றதான சொல்லி அந்த கல்லுக்குள்ள இருக்கிறதான ஜீவராசியான அந்த தேரைக்கு வேண்டியதான வாட்டரை அந்த பெருமாள் வச்சிருக்கார். கருப்பை உயிர்க்கும். கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, மிட் ஏர் ஃபியூவல்னு இன்னைக்கு பிளேனுக்குலாம் சொல்ற ஆர்மி இல்லை. ஒரு பிளேன் பறந்துட்டே இருக்கு, பெட்ரோல் இல்லைன்னாக்க இன்னொரு பிளேன் டேங்கர் வரும். ஃபிளைங்லயே டியூப் அமைச்சு அது இந்த பிளேன்ல இருந்து இந்த பிளேனுக்கு அதை ரீஃபியூவல் பண்றாங்க. அந்த மாதிரி தாயாருடையதான அந்த ஆகாரத்தை எல்லாத்தையும் குழந்தைக்கு வேண்டிய அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அந்த தொப்புள் கொடிய பெருமாள் லிங்க் பண்ணி அது மூலமா அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம் போயிட்டே இருக்கு. என்ன மாதிரியான ஏற்பாடு, கருப்பை உயிர் கொண்டதான். அந்த கச்சர் பார்த்தாராம், பகவான் நிச்சயமா காப்பாற்றுவார், ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, எவ்வளோ கன்வின்ஸ்டுனாக்க அந்த ஹேமரையும் உளியையும் தூக்கி போட்டார். இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அப்ப என்ன, இஷ்டப்படி இருக்கக்கூடாது. அவர் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் ரங்காரங்கா கோபுரத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ரங்கனையே நினைச்சிருந்தார் அப்படின்றதா. ஏன் இப்படி இருக்குன்னா, பகவான் பார்த்துட்டார், யோகக்ஷேமம் வகாமியம்ன்றதாக சொல்லிருக்கார். இந்த ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இந்த நியூஸ் ராமானுஜர் காதுக்கு போச்சு. அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். இந்த மாதிரி ஒருத்தன் அப்படியே பெருமாளையே நம்பெருமாளையே நம்பி ரங்கநாதனையே நம்பி அங்க உட்காந்துருக்கான் அப்படின்றதாக. இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வருதுன்றது கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்க, பெருமாளுடையதான அரவணை பிரசாதத்தை அவனுக்கு கொடு அப்படின்றதாக. அதுவும் என்னன்னா, பெரிய பெருமாளே ராமானுஜருக்கு சொல்லி ராமானுஜர் அதை இவாளுக்கெல்லாம் உத்தரவு போட்டார். அதனால பெரிய பெருமாளுடையதான அரவணை பிரசாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனும் சாப்பிட்டுட்டு அவரும் அந்த ரங்கான்னு சொல்லி ரங்கனையே நினைச்சிருந்தார் அப்படின்றதாக. கடைசியில அவர் ஒரு நாள் பரமபதத்தை அடைஞ்சாராம். அப்போ எம்பெருமானார் சொன்னாராம், அப்பாடா, ரங்கநாதனுக்கு சும்மாடு சுமத்துறதான வேலை இன்னையோட நின்றது. ஏன்னா அவனை பார்த்துக்கிறேன்னு பெருமாள் சொல்றார். யோகக்ஷேமம் வகாமியம்ன்றதாக அதை நம்பி ஒருத்தன் உட்காந்துட்டான். என்னை நம்பி என் கோவில் வாசல்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை நான் கைவிட மாட்டேன்றதாக சொல்லி அப்படி பெருமாள். அதனால காத்தால எழுந்த உடனே ஆகாரம் சிந்தையே பிராஜ்யா தர்மமேவா சிந்தையே ஆகாரோகி மனுஷியானா ஜென்மனா கல்விச்சாரு. இந்த அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரிபாசித்தேன்றதான ஸ்லோகத்துக்கு பராசர பட்டர் சொல்றதான ஒரு விருத்தாந்தம். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டாங்க, யோகக்ஷேமம் வகாமியம். இதேதான், இது கல்தச்சனுடையதான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பெரிய வித்வான் இருந்தார், அவர் உத்தியோகத்தை பண்ணி தான் சாப்பிடுவார் காஞ்சிபுரத்தில் அப்படின்றாங்க. அதனால காத்தால எடுத்து அது அந்த டயத்தில் போகிறது ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் அந்த வீட்டில் போய் ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டு போவா. சொம்பு எடுத்துட்டு போவா, சின்ன சொம்பு தான், அங்கே குடத்தெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன், ஒரு சின்ன சொம்பு எடுத்துட்டு போயிட்டு அது அதில் யாராவது அரிசி போட்டாங்க, அதை எடுத்துன்னு வந்து அதை வச்சுட்டு பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணி அதை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சொம்பு ரொம்ப எடுத்துனாங்க, அவ்வளோதான். அதை எடுத்து பையில கொட்டிட்டு திருப்பி போகக்கூடாது. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுவும் என்னன்னா, இன்னைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுக்கணும். அந்த சொம்பை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், 2 நாளைக்கு வரும்னா கூட அதுவும் எடுக்கக்கூடாது.
இன்னைக்கு எவ்வளவு வேணும் உனக்கு, ஒரு அழகு வேணுமா, அது வந்துட்டா வந்துடும் அதுக்கு. ஏன் அப்படின்னா நாளைக்குன்றதை பத்தியே நீ வச்சுக்க கூடாது. 43வது பட்டம் மகோபல் பட்டம் தேவனாபுரம் ஸ்ரீமந்த் அழகிய சிங்கர் அவர் சொல்லுவார், நாளைக்குன்றதை வச்சுட்டால்தான் தலைவலி. நம்ம எல்லாம் நாளைக்கு நாளைக்கு ஃபியூச்சர் வச்சுட்டு இருக்கோங்க. இவாளுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் இருக்கு, இந்த ரயில்வே போர்ட்டரை பாரியா, அன்னைக்கு ஏதாவது ஒரு கூலி 10 ரூபாய் அந்த நாள் சொன்னார், அவனுக்கு என்ன வருதோ அதை வச்சுட்டு அன்னைக்கு கழிச்சிருவான். நாளை பத்தி அவன் நிம்மதியா தூங்குறான், சந்தோஷமா இருக்கான். மற்ற நாளைக்கு 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 அடுத்த வருஷம் என்ன சேர்ந்துதான் சொல்லி நினைக்கிறவாளுக்கு தான் சந்தோஷம் இல்லாம போறதே தவிர அவன் அப்படி இருக்கான்னு சொல்லி அவளெல்லாம் எக்ஸாம்பிள் காமிப்பார். இந்த வித்வான் அப்படி குஞ்சவர்த்தி பண்ணி அவர் பெருமாள் திருவாராதனம் பண்ணியிருந்தவர். ஒரு சமயம் ஒரு வாரம் மழை பெஞ்சது, குஞ்சவர்த்திக்கு போக முடியல. அப்போ பட்னி, ஏன்னா ஸ்டாக் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருந்திருந்தா. அப்போ 4-5 நாள் பட்னி ஆச்சு. இவர் ஒன்றும் இது பண்ணல, அவ பத்தினியும் பட்னி அப்படியே இருந்திருந்தா. ஆனா கவலை, என்ன கவலைன்னா இவர் சாப்பிடாம இருக்காரு, அந்த அம்மா சாப்பிடலன்றதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்மளுடையதான கணவர் 4 நாளா சாப்பிடாம இருக்காரு அப்படின்றதாக அவர் நினைச்சிட்டு வருத்தத்தில் இருக்கு. ஆனால் சொல்ல முடியல. ஒரு நாள் சாயங்காலம் இந்த வித்வான் ஏதோ பாடம் எடுக்கிறாரோ இல்லை அவரே சத்தமா படிக்கிறாரோ, யோகக்ஷேமம் வகாமியஹம்ன்றதான ஸ்லோகத்தை பத்தி இவரே ஏதோ சொல்லிட்டு இருக்கார். அந்த அம்மா காதுல விடு, பகவான் பார்த்துப்பார். உங்க பகவான் என்ன பார்த்துட்டார், 4 நாளா மழை பெய்யுது, பெருமாள் பட்னி, நீங்களும் பட்னி, ஒரு இது கூட கிடைக்கல, இப்படி உங்க பெருமாள் விட்டாரு, அவரை போய் நீங்க தேசாம் நித்யாபித்தானாம் யோகக்ஷேமம் வகாமியஹம்லாம் சொல்றேன், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், கொஞ்சம் கூட சரியில்லைன்னு வருத்தத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பட்னியா இருக்காரு அப்படின்றதான இந்த மாதிரி தான் சாப்பிடாமல் தன்னுடையதான கணவர் ஹஸ்பண்ட் சாப்பிடலன்றதுக்காக கவலைப்பட்டு கோவப்படுறார், பெருமாள் கிட்ட கோவப்படுறார். இந்த மாதிரிலாம் உண்டான உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷியினுடையதான கதையும் இருக்கு, அது சொல்றேன். அப்புறம் இது இந்த இப்படி கவலைப்பட்ட உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டாலாம் வாங்கி, இதெல்லாம் இந்த யோகக்ஷேமம் வகாமியம்னா உங்க பெருமாள் என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணலை அப்படின்றதான, நீங்க இப்படி இருக்க அவர் என்ன கொடுத்தார் அப்படின்றதான. அவருக்கும் இந்த மாதிரி இந்த தன்னுடைய பத்தினி திருப்பி திருப்பி சொன்னதை கேட்டு மனசுல அவருக்கு ஒரு வெறுப்பு வந்தது. டக்குன்னு எடுத்தார், ஒரு கரியை எடுத்து அந்த ஓலைச்சுவடியில அந்த ஸ்லோகம் இருக்கும் இல்லையோ, யோகக்ஷேமம் வகாமியம்ன்றதான இடத்துல அந்த கரியால ஒரு கோடு போட்டார், திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்றதாக சொல்லி அவர் அதை அழிச்சார், அது பிளாக் அவுட் பண்ணார். அப்புறம் கோவிலுக்கு போனாராம். கோவிலுக்கு போனா தேவபெருமாளுடையதான நெத்தியில கருப்பு கோடு. இவர் பார்த்தார், என்னடா இந்த பெருமாள் நெத்தியில இப்படி இருக்கேன்றதாக இவர் வருத்தப்பட்டார். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அசைத்தனமா, அது பெருமாள் திருவுள்ளம் கலந்தரார் அப்படின்றதாக நினைச்சிட்டு அவர் அப்படி இருந்துட்டு இருக்கார். அதுக்குள்ள திடீர்னு ஒரு வண்டி வந்துதான் இவர் வீட்டு வாசல்ல இவர் இல்லை, கட 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 கடன்னு மூட்டை மூட்டையா எல்லா சாமானையும் இறக்கினானா ஒரு ஆள், ரொம்ப ஃபாஸ்டா இறக்கினானா. அந்த அம்மா ஒண்ணுமே புரியல, நீ யாருப்பா, இதெல்லாம் என்னன்னு கேட்கறதுக்குள்ள எல்லா சாமானும் வீட்டுல இறக்கியாச்சு, யாருப்பா நீ, யார் அனுப்பிச்சாங்க இதெல்லாம் அப்படின்றதாக அந்த அம்மா கேட்டிருக்கா. வரதராஜ செட்டியார் அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவர் அங்கே கோவில்ல இருந்து வர, வீடு முழுக்க ஒரே சாமான், ஏது இதெல்லாம் அப்படின்னு. அதே கேட்குறாங்க, திடீர்னு ஒரு ஆள் வந்தான், கடகட கடகடான்னு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போனான், யாருப்பான்னு கேட்டா வரதராஜ செட்டியார் அனுப்பிச்சார் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆஹா, பெருமாள் தாண்டி வந்திருக்கார், உனக்கு அந்த பெருமாள் இப்படி அந்த ஆளாக வந்ததான பெருமாளை பார்க்கறதான பாக்கியம் உனக்கு கிடைச்சது. அவர் பெருமாள் அங்கே போய் பார்த்தா நெத்தியில் இப்படி இருக்கு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, நான் உடனே ஆத்துக்கு வந்தேன், அதுக்குள்ளே இங்கே இப்படி பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு அந்த நான் கரியை போட்டதை அதை துணியால தொடச்சி விட்டார் அப்படின்னு தான் சொல்லி கட்டாயம் பெருமாள் காப்பாது. இதுதான் பார்க்கணும், கல்லினுள் தேரைக்கும் கர்ப்பத்தில் இருக்கிறதான சிசுவுக்கும் பெருமாள் ஆகாரத்தை கொடுக்கிறார். அதனால என்னன்னா சித்தஞ்சிருக்காலே ஆகாரம் சிந்தையே பிராஜ்யா அப்படின்றதாக சொல்லி அந்த மாதிரியாக சொல்றார். சித்தஞ்சிருக்காலே நீங்க சொல்றார் 7 மாடி
அப்புறம் முதல் பாட்டுல என்ன சொல்றாருன்னா மார்கழி திங்கள், ஆஹா அழகான மார்கழி மாசம், மதி நிறைந்த நன்னாளால், அது இது சுக்லபக்ஷம், அதை சொல்றார் அப்படின்றதாக. அதாவது வளர்பிறை, மதி நிறைந்த நன்னாளால் பௌர்ணமி. அதுக்கப்புறம் என்ன நன்னாள், நன்னாள்னு சொல்லி இது ஒரு அந்த சுக்ல வளர்பிறையிலையும் இது ரொம்ப நல்ல நாள் அப்படின்றதாக சொல்லி நல்ல முகூர்த்த நாள் அப்படின்றதாக அதை சொன்னார். அதுக்கு மேல என்னன்னா சித்தந்திருக்காலே, அதுலயும் என்னன்னு கேட்டாங்க ரொம்ப ஹோலி டைம், ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டைம், ரொம்ப பாக்கியமான டைம்ன்றதாக சொல்லி இப்படி அவெல்லாம் காலத்தை இவாளுக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த பெண்களுக்கு நம்ம நோக்கு நோக்கணும்னு ஆரம்பிக்கிச்சு அது மார்கழி மாசம். அதுக்கப்புறம் பார்த்தா பௌர்ணமி வருது, அதுக்கப்புறம் பார்த்தாக்க நல்ல நாளாகவும் இருக்கு, இப்போ நல்ல நேரமாகவும் இருக்கு அப்படின்றதாக கேட்டார். அதுதான் கேட்டார் சுவாமி ஆள வந்தார் சொல்ற தொதிய கம்பீர மனோனுசாரினா அப்படின்றதா. இந்த நேரம் காலம் எல்லாமே என்னன்னு கேட்டாங்க பக்தர்களுடையதான மனசு பிரகாரம் அமையும். அவர்கள் ஒன்றும் தேடி போக மாட்டார். நல்ல நாள் நல்ல நேரம் இது எல்லாத்தையும் தேடிட்டு அவர்கள் போக மாட்டார். அவர்களை தேடிட்டு இந்த நேரம் காலம்லாம் வரும் அப்படின்றது பெரியவா சொல்லிட்டாங்க. அது அப்படியே அமையும் அப்படின்றதாக. அந்த மாதிரியாக இவர்களுக்கு இந்த பெண்களுக்கு இப்படி சிற்றஞ்செழுகாது வந்துன்னை சேவித்து வந்துன்னை சேவித்துதான் சிற்றஞ்சிருக்காலே வந்துன்னை சேவித்துன்னு இப்படி ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதான இது இருக்கு ஆயுசு. யார் பெரியவர்னு சொல்லுவார், டேட் ஆஃப் பர்த்ல யார் பெரியவரோ அவர் தான் பெரியவர்ன்றதாக நம்ம சொல்றோம். இல்லைன்னாக்கா இன்னொன்று ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுருக்கா நாலேஜ் ஆர்வல் அதெல்லாம் இப்போ மின்காலத்துல வயசுக்கு ஒன்று கொடுப்பா, அப்புறம் படிப்பு அவருடையதான கேரக்டர் இருக்குல்லாம் அது ரெண்டும் கொடுப்பா. அதுல பராசர பிரம்ம ரிஷி இருக்காரு, அவர் ஒரு 10 வயசு பையனாக நைமிசாரண்யத்துக்கு வந்தார். மார்க்கண்டேய மகரிஷி சிரஞ்சீவி எப்பவும் இருக்கார். அவர் அங்க இருந்தார், நைமிசாரண்யத்துல ரிஷிகள்லாம் இருப்பா, அவரும் அங்க இருந்தார். பராசர பிரம்ம ரிஷி வர, அவர் சின்ன பையன் 12 வயசு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கண்டேயர் அவரை நமஸ்காரம் பண்ணார் அப்படின்றதாங்க. அப்போ பராசரர் கேட்டாரா, என்ன சுவாமி நீங்க இவ்வளவு பெரியவர் சிரஞ்சீவி, நான் சின்னவன், என்ன போய் நீங்க இந்த மாதிரி கை கூப்பிடுறே அப்படின்றதாக. அதுக்கு அவர் சொன்னாராம் மார்க்கண்டேயர், ஒரு ஆள் எவ்வளவு நாள் இருக்கான்றதை பத்தி எல்லாம் வச்சுட்டு அவன் பெரியவன் சொல்லக்கூடாது. எவ்வளவு நாள் பகவானை நினைக்கிறான் அவன் லைஃப்ல, இவனுடையதான டோட்டலா இவன் பகவானை நினைச்ச டியூரேஷன் எவ்வளவுன்னு வந்ததுன்னாக்க அதுதான் அவனுடைய ஏஜ். அந்த ஆண்டில் பார்த்தாக்க நீங்க 24/7 பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால என்னோட நீங்க தான் சீனியர், நான் மற்ற விஷயம்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். சிரஞ்சீவியாக இருந்தாலும் பகவானை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம்ன்றதுதான் நம்மளுடையதான வயசு இருந்ததாக அவர் சொன்னார். நம்மாழ்வார் ஒரு அழகான பாசனம் சொல்றார், எல்லாருக்கும் நேரமே இல்லைன்னு சொல்றவங்க பகவானை எப்ப நினைக்கிறது, சிற்றஞ்சிருக்காலே நினைக்கணும். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகத்தெல்லாம் பார்க்கிறார், எல்லாரும் டிவி பார்க்கிறா, சோசியல் மீடியால இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்காங்க, இவெல்லாம் எப்படிதான் பொழுது போக்குறான்னு தெரியலையே அப்படின்னு அவர் கேட்டார். இவளுக்கு எப்படி பொழுது போறது, டைம் பாஸ் ஆகுதுன்றதாக ஆழ்வார் கேட்டார். ஏன் அப்படின்றதாக கேட்டார். பெருமாள் இருக்கான், கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் நிருசிம்மனாகவும் அவதாரம் பண்ணி பல லீலைகள்லாம் பண்ணி தன்னுடையதான கல்யாண குணங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த பகவானை நினைக்காம இந்த ஆத்மாவுக்கு நல்லதை தரக்கூடியதான என்ன விஷயம் பண்ணி இவெல்லாம் டைம் பாஸ் பண்றாங்க எனக்கு தெரியலையே அப்படின்றதாக கால் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், கால் கலந்த வல்வைத்தான் பாம்பனையான், சொல்லுதான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரே என் நினைந்து போக்குவர் இப்போது. பெருமாளுடையதான கல்யாண குணங்களை எல்லாம் சொல்றதான நாமாக்களை எல்லாத்தையும் சொல்லி டைம் பாஸ் பண்ணாமல் என்ன பண்ணி இவெல்லாம் பாவத்தை போக்கிக்கிறா இல்ல டைம் பாஸ் பண்றாங்க அப்படின்றதாக ஆழ்வார் வருத்தப்படுறார். அது ஒண்ணு. இதுக்கு பெரியவா சொல்றதான ஆச்சாரியர்கள் சொல்றதான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஆழ்வாருக்கு ஒன்றும் தெரியாது, புளிய மரத்தடியிலேயே இருந்தார். அவர் வெளியில பார்த்ததே கிடையாது. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா அவள்லாம் உண்டியே உடைய பெருமாளை பத்தி நினைக்கல, அதனால எப்படி பண்றா அப்படின்றதாக அவர் ஆச்சரிய
ஆனால் அதே சமயத்துல இதே மாதிரி ஒரு இன்னசென்டா இருக்கிறதான ஒரு சுவாமி அவரை பத்தி சொல்லுவான். என்னன்னு கேட்டாக்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஆச்சார அனுஷ்டானம் பாராயணம்ன்றதாக இப்படியே தான் காலத்தை டென்ஷன் கொடுப்பார். அவர் என்ன பண்ணாரா, அவருடையதான இதுல வீட்டுல ஒரு சமயம் ராத்திரி திருடன் வந்து தென்னை மரத்துல இருந்து தேங்காய் வச்சு போட்டு இருக்கான். இவர் வந்து திண்ணையில படுத்துட்டு இருக்காரு. திண்ணையில அந்த காலத்துல படுத்துட்டாக்க சொம்பு வச்சுப்பா, வாட்டர் இல்லாமல் வெளியிலையும் போகக்கூடாது, அங்க ராத்திரி வேலையிலையும் பக்கத்துல ஒரு சொம்பு வாட்டர் வச்சுப்பா அப்படின்றதாங்க. வெள்ளி சொம்புல வாட்டர் வச்சுட்டு இவர் திண்ணையில படுத்துட்டு இருக்கார். திருடன் வந்து அங்கேருந்து தேங்காயை பிரிச்சு போடுறான் அப்படின்றாங்க. தொப்பு தொப்புன்னு சவுண்ட் கேட்கறது. இவர் போய் பார்த்தாக்க திருடன் பண்ணிட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணாராம், ஏன்னா இவர் இன்னசென்ட், உலகமே தெரியாது. இவர் என்ன பண்ணாராம், உடனே டக்குன்னு உள்ள போனாராம். கையை அழுப்பிட்டு பெருமாள் தீர்த்தம் இருக்கும்போது வட்டம் இல்லை, காத்தால பண்ணதான ஆராதனத்துல அந்த பெருமாள் தீர்த்தம் எப்பவும் இருக்கணும். அதுல எதுக்கு இருக்கணும்னு கேட்டா, அடுத்த நாள் காத்தால நிறைய பேர் சீக்கிரமா போவார். பசங்களுக்கெல்லாம் 6:45 ஸ்கூல் வேன் வந்துடும். அப்புறம் இன்னும் பெரியவாளுக்கெல்லாம் ஆபீஸ் சீக்கிரம் போகணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அப்படியே அனுப்பக்கூடாது. முதல் நாள் இருக்கிறதான பெருமாள் தீர்த்தத்தை கொடுத்துதான் அனுப்பணும் அப்படின்றதாக ஆச்சு. அந்த மாதிரி பெருமாள் தீர்த்தம் வச்சுப்பா இருக்கும் அப்படின்றதாக ஆச்சு. அந்த பெருமாள் தீர்த்தம் சன்னதி எல்லாம் கூட பார்த்தாங்க, பெருமாள் தீர்த்தம் எடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் கேட்பார், பெருமாள் தீர்த்தம் வேணும், ஒருத்தர் உடம்பு சரியா இல்லை, கொஞ்சம் பெருமாள் தீர்த்தம் வேணும்ன்றதாங்க. எல்லாத்தையும் கொட்டியாச்சு, அறுப்பி வச்சாச்சு, நாளைக்கு காத்தாலும் வாங்குவோம். இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்க நாளைக்கு, அதனால எப்பவும் பெருமாள் தீர்த்தம் வச்சிருப்பார். 45வது பட்டம் அழகிய சிங்க அவர் ராத்திரி சயனத்துக்கு போகாமல் இருப்பார். ரொம்ப நாள் அவர் அப்படியே அந்த மூங்கில் சேர்லையே உட்கார்ந்துருப்பார். சிஷ்யாலாம் சொல்லுவாங்க, மணி 12:30 போய் கொஞ்ச நேரம் ஆச்சாரியன் சயனிச்சுட்டு இது பண்ணா காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அதனால இருக்கணும். இல்லை யாராவது திடீர்னு ஃபோன் பண்ணி ஆபத் பரநியாசம்னு சொல்லுவோம். அப்போ போய் நான் திருப்பி எல்லாரும் ஸ்நானம் தீர்த்தம் ஆடிட்டு வருதுன்றது கஷ்டம். அதனால இப்படியே மூங்கில் சேர்ல உட்காந்துருக்கேன். ஏதாவது ஃபோன் வருதான்னு கொஞ்ச நாள் பார்க்குறேன். யாராவது திடீர்னு ஒருத்தருக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, பரநியாசம் பண்ணி வைங்கோ, சரணாகதி பண்ணி வைங்கோன்னு சொன்னாங்க, அது உடனே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே உட்காந்துருப்பார். பல நாட்கள் கூடவே அந்தரங்க கைங்கரியம் பண்ணதான சிஷ்யர் இதை சொன்னார். அப்படி அது மாதிரி அவர் பெருமாள் தீர்த்தத்தை உள்ளேருந்து அந்த இன்னசென்ட் சுவாமி கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா, தென்னை மரத்தை சுற்றி கீழே அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணாராம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு என்ன சொன்னார், லவுடா திருடனை கேட்குற மாதிரி சவுண்டா சொன்னாராம், கீழே பெருமாள் தீர்த்தம் வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடணும். அந்த சொம்பு வெள்ளி சொம்பு வச்சிருந்தாரு இல்லையோ, அதுல இருந்ததான ஜலத்தெல்லாம் கீழே கொட்டிட்டு சொம்பை அப்படி உள்டாவா கவுத்து வச்சுட்டு போயிட்டாரு. எங்க திருநெல்வேலி. அப்புறம் பக்கத்துல ஊர்ல போய் பக்கத்து கிராமத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உடனே வாங்கோ, திருடன் தென்னை மரத்துல தேங்காய் பறிச்சிருக்கான், வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சொன்னாரா, ஏன் சுவாமி நீங்க இங்க வந்தாங்க, பக்கத்துலயே 2 பேரை கூப்பிட்டு அவன் பிடிச்சி வச்சிருந்தாங்க, நாங்க வந்து அப்புறம் அரெஸ்ட் பண்ணிப்போம், இத்தனை நேரம் அவன் ஓடி போயிருப்பானேன்னு. அது சொன்னாரா, அதுதான் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டாரா, அந்த மரத்தை கீழே நான் பெருமாள் தீர்த்தம் தெளிச்சிருக்கேன், அதை வெடிக்க கூடாது அப்படின்றதா. அதனால அவன் மரத்துல தான் இருப்பான், கட்டாயம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றதா. வந்து பார்த்தாக்க, ஐயோ பாவம் இப்படி இன்னசென்ட்டா இருக்காருன்றதாக போலீஸ் நினைச்சுன்னு வந்து பார்த்தாக்க, அவன் அந்த தேங்காயும் எடுத்துட்டு சொம்பி எடுத்துன்னு போயிட்டான். வெள்ளி சொம்பு இருந்தது, அதுல இருந்த ஜலத்தெல்லாம் கீழே கொட்டிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டான். அப்ப அவர் சொன்னாராம், அட பாவி, அநியாயம் பண்றாங்க இந்த திருடன், பெருமாள் தீர்த்தத்தையும் வெடிச்சுட்டு வெள்ளி சொம்புல கையை அலம்பிக்காம தொட்டானே, அதுல எந்த ஜலத்தெல்லாம் எது கொட்டிருக்கான்னு கேட்ட. இப்பெல்லாம் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்றோமோ இல்லையோ, கோவிட் போது என்ன சொன்னா, கையை அடிக்கடி வாஷ் பண்ணுங்க, காலை அடிக்கடி வாஷ் பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இது ஆச்சாரத்துல இது உண்டு, எப்பவும் கையை அழுக்கிட்டே இருக்கணும். அதுவும் கிச்சன்ல இருக்கிறது பெருமாள் சம்பந்தமான வஸ்து எல்லாம் தொடரோம்னாங்க
அதுக்கு முன்னாடி கையை வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்றதான சொல்லுவாங்க. அதனால கையை வாஷ் பண்ணாம சொம்பு தொடக்கூடாதுன்னு இவருடையதான அனுஷ்டானம். அவர் சொல்ல பெருமாள் தீர்த்தத்தையும் வச்சான், கையால் தூக்காம சொம்பையும் தூக்கிட்டு போயிட்டானே. அப்படி இருக்கு. ஆழ்வார் சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் என்னதான் பண்றான்னு தெரியல, பெருமாளுடையதான கல்யாண குணத்தை எல்லாம் நினைக்காமல் இவர்கள் எப்படிதான் பொழுது பார்க்கிறாரோ அவருக்கு ஒரே சர்ப்ரைஸ். என்ன என்ன பண்றாங்க, இவாளுக்குலாம் டைமே இல்லை அப்படின்றதான் சொல்றது. அதனால அந்த மாதிரி இல்லாமல் பெருமாளை நினைக்கிறது. சிற்றஞ்சு இருக்காலை சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆகும், சரணாகதி பக்தி யோகம் எவ்வளவு நாழி பண்ணணும்னு கேட்டா பண்ணிட்டே இருக்கணும். அது எது சொல்றது, யாவஜீவம் அப்படின்றதாக சொல்லி அது இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். அது பூர்த்தி ஆகலைன்னாக்கா அடுத்த ஜென்மா எடுத்து அதுலேயும் பண்ணணும். எவ்வளவு ஜென்மா அதை பூர்த்தி ஆகுதோ அவ்வளவு ஜென்மா அதை பண்ணிட்டே இருக்கணும். பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் மறுபடி பிறந்து வேற அது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதாகலாம் சொல்லி. சரணாகதி எவ்வளவுன்னு கேட்டாங்க. சிற்றஞ்சு இருக்காலே வெரி ஷார்ட் டியூரேஷன், 1/2 hour போகிறோம். பெருமாள் கிட்ட போய் நின்று ஆச்சாரியன் ஆக்ஷன் போய் நிறுத்தினாங்க, 1/2 hour முடிஞ்சிடும். அப்படிப்பட்டதான சுலபமான நேரத்திலே, குறைச்சலான காலத்திலே, சிற்றஞ்சு காலத்திலே பகவானை அடையலாம். முடியுமான்னு கேட்டாங்க. 2 பேர் சொல்றான். கட்வாங்கன்னு ஒருத்தன், அவன் இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணா வாரல, அசுரர்களோட வாரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னான். அப்போ காலமெல்லாம் தேவலோக கணக்கும் பூலோக கணக்கும் டைம் இதெல்லாம் அது கால்குலேஷன் வேற. அதனால இங்க வந்து பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ இந்திரன் சொன்னானா, உனக்கு இன்னும் 7 நிமிஷமோ என்னவோதான் உனக்கு லைஃப் பாக்கி இருக்கு, இல்லை 7 நாழிகை உனக்கு லைஃப் பாக்கி இருக்கு. அவன் உடனே ஒன்றும் கவலைப்படல, நேரம் வந்தான், பெருமாளை சரணாகதி பண்ணான், மோட்சத்தை அடைந்தான். அதனால சிற்றஞ்சிறு காலத்திலேயே பெருமாள் திருவடியை பற்றி மோட்சத்தை அடையலாம் அப்படின்றதான். பரீட்சித் மகாராஜா என்னாச்சு, அந்த சாபத்தினாலே தட்சணன்றதான சர்ப்பம் வந்து 7வது நாள் கழிச்சு இவன் மாண்டு போவான். அவன் எவ்வளவு இந்த காலத்துல ஜட்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி அந்த சாபம் கொடுத்துருக்கான். அந்த பையன் என்னன்னு கேட்டாங்க, 7வது நாள் வந்து தட்சகன்ற பாம்பு கடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாம்பு கடிக்கும், ஆனா சாகணும்ன்றது கட்டாயம் இல்லை. உழைக்கிறதுக்கு கூட அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. முன்னெல்லாம் அந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணச்சே என்ன சொல்லுவா, யூ ஷுட் பி ஹேங் அப்படின்னு போட்டுருந்தார். அதுல நிறைய பேர் தப்பிச்சுட்டான். அவன் எது பை பிராக்டிஸோ இல்லை இதுவோ ஃப்ளூக்கோ அவன் தப்பிச்சுட்டான். அதனால என்னன்னா, ஹேங் டில் டெத், யூ ஷுட் பி ஹேங் டில் டெத். அவன் தொங்கிட்டே இருக்கணும். டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணணும், இஸ் டெட்னு சொல்ற வரைக்கும் அவன் தூக்குல தொங்கணும்ன்றதான். அந்த மாதிரி அந்த இவன் சாபம் கொடுத்துட்டான். 7வது நாள் கழிச்சு இவன் பரீட்சித்து சாகணும்ன்றதான். அவன் எல்லாத்தையும் விட்டான். நேர கங்கைக்கரைக்கு வந்தார். அவர் உடனே என்னன்னு கேட்டார், இவர் கங்கைக்கரைக்கு வந்த உடனே சுகபிரம்மம் அங்க வர, ஆச்சாரியன் சிஷியனை தேடி வர, என்ன இப்பேற்பட்டதான ஆத்மா அது கிடைக்கிறது கஷ்டம்ன்றதாக சொல்லி அந்த சுகபிரம்மமானவர் இங்க கங்கைக்கரைக்கு வரார் அப்படின்றார். உடனே எல்லாரும் வந்துட்டார். அத்தனை ரிஷிகள் நாரதர் எல்லாரும் வந்தா. பாகவத சப்தாகம் நடந்தது 7 நாள் அப்படின்றார். 7வது நாள் பரீட்சித்து மோட்சத்தை அடைந்தார். சிற்றஞ்சு இருக்காது. அதனால பகவானை அடையிறதுன்றது பக்தி யோகம் பண்ணி ஜென்மாவா யோகம் பண்ணணுன்றதான இது கிடையாது. அது சுலபமான காலத்திலேயே அடையலாம்ன்றதான சொல்லிருக்கு. அதனால சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அந்த பெருமாள் இருக்கானே, அவன் என்னதான் கேட்டாங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கெல்லாம் வரான். அவதாரம் பண்ணி என்ன பண்றான்னு கேட்டா பெருமாள் நம்ம இருக்கிற இடத்துக்கெல்லாம் வரான் அப்படின்றதாக. பரித்ராணா யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் சம்பவாமி ஆத்மமாயான்றதாக சொல்றாரு. அதனால இங்க வந்து என்ன பண்றாருன்னு கேட்டாங்க, இது சொல்றாரு, ஏதா மாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம். யார் யார் என்ன எப்படியெல்லாம் ஆராதிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படியெல்லாம் நான் சேவை சாதிக்கிறேன் அப்படின்றதாக. ரிசம்மனா சேவை சாதிக்கணுமா, வராகமா சேவை சாதிக்கணுமா,
கிருஷ்ணனா ராமனா எப்படி வரணும் இந்த ஸ்லோகத்தை ஆழ்வார் பாடிட்டார். தமருகந்தது எவ்வுருவம் அபூர்வம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர். அதனால பக்தர்களுக்கு என்ன ஃபார்ம்ல பெருமாளை ஆராதனை பண்ணணும்னு தோன்றதோ அந்த ஃபார்ம்ல வராது. அப்படிப்பட்டதான நீ உன்னை சேவித்து வந்து உன்னை சேவித்து பெருமாள் உன்னைன்றதாக சொன்னாலும் இந்த பெருமாள் எப்படிப்பட்டவன்றதாக இது சொல்லுங்க. ரிஷிகளுக்கெல்லாம் கொடுத்த வாக்க ஒருபோதும் நான் மீற மாட்டேன். என் உயிரை விட்டாலும் சீதையை உன்னை இழந்தாலும் நம்ம 2 பேருக்கும் மேலானதான லக்ஷ்மணனை இழந்தாலும் இழப்பேனே தவிர மகர்ஷிகளுக்கு கொடுத்ததான வாக்கை மீற மாட்டேன் சொன்னா அப்படிப்பட்டதான உன்னை அப்படின்றதான சொல்றது. லக்ஷ்மணனுக்கு அடிபட்டு யுத்தத்துல கீழே விழுந்துட்டான், மூச்சை அடிச்சு. ராமன் தூக்கி மடியில போட்டுட்டு அழறார். என்னன்னு கேட்டா, எந்த ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த கல்யாணத்தின் மூலமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, கிடைப்பார். ஆனா எந்த ஊர்லயும் கூட பிறந்ததான சகோதரன்றவன் கிடைக்க மாட்டானே. ஒவ்வொரு ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் வருவார். ஆனா எந்த ஊருக்கு போனா கூட பிறந்தவங்க ஒவ்வொரு ஊர்லயும் கிடைப்பானா? லக்ஷ்மணா, நீ ஒன்றதாடா இந்த மாதிரி ஒன்றை நான் இப்படி இழப்பது போல இருக்கேன்றதாக சொல்லி அப்படி வருத்தப்பட்டிய சுக்ரீவன் போய் முதல்ல ராவணனோட யுத்தம் பண்ணான். கச்சுன்னு வந்துட்டான் நல்லபடியா. ராவணன் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சான், அவன் ஓடி வந்துட்டான். அவன் கிரீடத்தை எடுத்து பெருமாளுக்கு ஃபுல் டென்ஷன்ல இருக்கார். என்னடா இது வெறும் சர்வே பண்றதுவே இவன் போய் சொல்லிக்காம போய் சண்டை போட்டு இருக்கானேன்றதாக சொல்லி வந்த உடனே சொல்றார். என்ன சொல்றாரு பெருமாள்னு கேட்டா, ஏ சுக்ரீவா, நீ இப்படி எல்லாம் அசட்டுத்தனமா காரியம் பண்றிய, நீ இல்லாம எனக்கு சீத்தை கிடைச்சி என்ன பிரயோஜனம்? சீத்தை கிடைச்சுட்டா, ஆனா சுக்ரீவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னாங்க, எனக்கு அதனால லாபமே இல்லை. அதனால நீயும் இருக்கணும், சீதையும் கிடைக்கணும்ன்றதாக சொல்லி இப்படியெல்லாம் உன்னுடையதான பக்தர்களிடத்திலே ஆசை கொண்டதான உன்னை ரிஷிகள்லாம் வந்தா தட்டகாரம் இல்லை. ராமா அரக்கர்களுடையதான தொந்தரவு தாங்க முடியல என்றதாக அவர்கள் வந்தா ராமன் இருக்கிற இடத்துல பெருமாளுக்கு ஒரே தலை துணிவு ஏற்பட்டுதான். என்னன்னு கேட்டாங்க, நானே உங்க இடத்துக்கு வந்திருக்கணும், நீங்க எல்லாம் வரும் வரைக்கும் நான் உங்களை காக்க வச்சுட்டேனே, இப்படி எல்லாம் பண்ண வச்சுட்டேனேன்றதாக சொல்றதாக பக்தர்கள் தன்னை நாடி வந்தாக்க பெருமாளுக்கு ஒரே அப்படி லட்சியாயிடும். நம்ம போய் பண்ணணும்ன்றதான அந்த முதல்ல தான் பண்ணணும்ன்றதான ஆசை கொண்டதான உன்னை சேவித்து அப்படின்றதான பக்தர்களை போய் சேவிப்பானா அப்படின்றதான கேட்டாக்க, கிஷ்கிந்தா காண்டத்துல இதுக்கு போறான், சுக்ரீவனை சந்திக்கிறதுக்கு போறான். ஹனுமார் முதல்ல வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் சந்திச்சு ஐஷன் போறார். ஐஷன் போச்சு. அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் சொல்றார், இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுறது, யாரு என்னன்னு சுக்ரீவனை பார்க்க போகலாம்னு சொல்றார். அப்போ லக்ஷ்மணன் என்ன சொல்றாரு தெரியுமா ஹனுமார்கிட்ட, எங்க அண்ணா இருக்காரு, ஒரு காலத்துல பெரிய சக்கரவர்த்தி திருமகன், அயோத்தியாதிபதியான தசரத சக்கரவர்த்தியினுடையதான மூத்த குமாரன், அடுத்தது பட்டத்துக்கு வர வேண்டியவர் இவர் தான். அப்படி உலகமெல்லாம் இவரை எதிர்பார்த்திருந்தது. அப்படிப்பட்டதான உலகத்துக்கே தலைவரான ராமன் இப்போ சுக்ரீவனை தலைவனாக ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா, லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி, புரா லோகநாதோ பூத்வா அப்படின்றதாங்க. முன்னாடி ஒரு காலத்துல அயோத்தியில இருக்கச்சே எல்லாத்துக்கும் தலைவராக இருந்தார். இப்போ என்னன்னா, சுக்ரீவனை நாதனாக அடையணும், தனக்கு சுவாமியாக அடையணும்ன்றதாக வந்திருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னார்? லக்ஷ்மணன் சொன்னார். எதுக்கு இதுன்னு கேட்டார், இது ஒரு பெரிய பொடியை வச்சிருக்கார். என்ன பொடின்னு கேட்டார், ஹனுமானுடையதான இது புத்தி சக்தியை முதல்ல பெருமாள் பிரேஸ் பண்ணார். 4 வேதம் படிக்காதவனால இந்த மாதிரி பேச முடியாது, சாஸ்திரங்கள் எல்லாம் வியாக்கரணங்கள் எல்லாம் வாசிக்காதவனாலே இப்படி எல்லாம் பேச முடியாதுன்னு ஹனுமாரை பிரேஸ் பண்ணாரு இல்லையோ. அப்பதான் லக்ஷ்மணன் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்தை சொன்னா ஹனுமார் என்ன பதில் சொல்லுவார்? ஒரு காலத்துல இவர் பெரிய மனுஷரா இருந்தார் எங்க அண்ணா ராமன், இப்போ சுக்ரீவனுடைய ஹெல்ப் கேட்டு வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கார். அதுக்கு ஹனுமார் என்ன பதில் சொல்லுவார்? நார்மலா இருந்தா எல்லாரும் சொல்லுவார், நோ ப்ராப்ளம், நீங்க வாங்க, என்னால் ஆனது நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சுக்ரீவன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணி கொடுப்பார், டோன்ட் வரி, we will do whatever possible அப்படின்னு தானே சொல்லுவார். ஹனுமார் என்ன சொல்லுவான்னு கேட்டார், நீங்க 2 பேரும் வந்தது எங்க சுக்ரீவனுக்கு நல்லதாகும்,
அழகா பதில் சொன்னார். என்னன்னு கேட்டார், சுக்ரீவனுக்கு இனிமேதான் நல்ல காலம், இத்தனை நாள் அவன் தெருவில் இருக்கான், இனிமே அவனுக்கு நல்ல காலம் பிறந்தது. எப்படி சொன்னாரு? அப்போ லக்ஷ்மணன் என்ன சொன்னார்னா, லோகநாத புறா பூத்வா சுக்ரீவம் நாதன் நிச்சயது. ஒரு காலத்துல உலகெல்லாம் தலைவராக இருந்தவர் இப்போ சுக்ரீவனை நாதனாக அடையணும்னு ஆசைப்பட்டார்னா அனுமார் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டா, எப்பவுமே அனாதிகாலமாக லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருக்கிறதான சர்வேஸ்வரனான ராமன் சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு நாதனாக ஆக்கணும்னு திருவள்ளுவர் பத்திட்டார். இப்ப வந்திருக்கார், நீங்க வந்தது எங்க சுக்ரீவ மகனுக்கு ரொம்ப நல்ல காலம், அவனுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்றதான் சொல்லி குரு பயிற்சி எல்லாம், இந்த பயிற்சி அந்த பயிற்சி எல்லாம் ஆயிடுத்து. பெருமாளே நீங்க 2 பேர் வந்ததுதான் சுக்ரீவனுக்கு நல்லதுன்றதாக அவர் பதில் சொன்னார். என்னன்னு கேட்டா, சுக்ரீவனை ராஜாவாக ஆக்கி பார்க்கணும்னு எங்க அண்ணா ஆசைப்பட்டாருன்னு லட்சுமணன் இன்டைரக்டா சொன்னார். அது என்ன கேட்டா, பிராட்டியினுடையதான திருவாபரணங்கள் எல்லாம் எடுத்து வச்சு ராமனுக்கு கொடுக்கறதுனால பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்றதுனால பக்தர்களை தேடி பெருமாள் போறான், சுக்ரீவனை தேடி ராமன் போறான். ராமனை தேடினா சுக்ரீவன் வரணும், அந்த மாதிரி இல்லாமல் இது பண்ணார். அப்புறம் சுக்ரீவன் என்ன பண்ணான், ராமன் வந்தாலும் ராமன் வந்துட்டாரேன்றதுக்காக அவனுக்கு கொஞ்சம் எப்பவுமே வாலியை பார்த்து பயம், அதனால வாலியை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்றதான அபிப்பிராயம் அவனுக்கு மனசுல இருக்கு. அதனால என்ன கேட்டாங்க, பெருமாள் வந்த உடனே ஷேக் ஹேண்ட் பண்றான்னு சுக்ரீவன். ஷேக் ஹேண்ட் பண்ணா என்ன, காலில் விழுந்து சேரிக்கணும். ஷேக் ஹேண்ட் எதுக்கு பண்ணான்னு கேட்டாங்க, ராமனுடைய ஹேண்ட் ஷேக்ல அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா சுக்ரீவன் ஆல்ரெடி வாலியோட ரெஸ்லிங் பண்ணி வாலியினுடையதான பலத்தை நல்லா ஃபீல் பண்ணணும். அவனுக்கு தெரியும் வாலிக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. நம்ம கையை ராமன் எவ்வளவு அமுக்கிறான்னு பார்க்கலாம். வாலி அமுக்கிறத விட அதிகமா அழுத்தினான்னாக்க வாலியோட இவன் பலசாலி, வாலியை கொள்வான். இல்லை ரொம்ப லைட்டா இருந்ததுன்னாக்க அப்போ இவனுக்கு வாலியை கொல்றதான திறமை இல்லைன்றதாக அப்படி சுக்ரீவன் சந்தேகப்பட்டான். அப்புறம் ஒரு மாதிரி தலையை சொரிச்சாரான் சுக்ரீவன். என்ன அப்போ லட்சுமணன் சொல்றார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, பரீட்சை வைக்கோ, எங்க அண்ணா தன்னுடையதான ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்றார். அப்போ துந்து பீற்றதான அந்த எலும்பு கூடு வாலி அடிச்சு போட்டது அந்த நாள்ல, அந்த ஸ்கெலிட்டன் இதை வாலி தூக்கி போட்டா இவனை, நீங்க இதை தூக்கி போடுங்க பார்க்கலாம். ஸ்டெபால் இந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் தொடலாமா, அனாச்சாரம். பெருமாளை தொட சொல்றான். பெருமாளை என்ன சொல்றாரு, லக்ஷ்மணனும் அதை கேட்டு அதுக்கு என்ன ராமனை நான் பண்ண சொல்றேன் அப்படின்றதாக சொல்லி அந்த திருவடி கட்டவரல்னால நம்புற அது ரொம்ப தூரம் போய் விழுந்து ஆர் யூ கன்வின்ஸ்ட் அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறார். அப்போ சுக்ரீவன் சொல்றான், ஒன்லி 50% கன்வின்ஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டார், வாலி த்ரோ பண்ணச்சு இது ஃப்ளெஷும் பிளட்டுமா இருந்தது, அப்போ ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும். இப்போ வெறும் ஸ்கெலிட்டன் தான், அதனால இதுக்கு வெயிட் ரொம்ப குறைச்சது, அதனால வாலிக்கு ஈக்குவலா ஸ்ட்ரென்த்னு என்னால அதை இன்னும் கன்வின்ஸ் ஆகல. அப்போ வேற என்ன பண்ணணும்னு சொல்லு லக்ஷ்மணன் சொல்ற. ராமனை பத்தி இந்த மாதிரிலாம் யாராலும் சந்தேகப்பட்டிருந்தாக்க லக்ஷ்மணனே தீர்ந்துடும், அடுத்த பேச்சே கிடையாது. ஏன்னு கேட்டா, காட்டுக்கு போன்னு சொல்லி தசரதர் வரம் கொடுத்த உடனே ராமன் கிட்ட லக்ஷ்மணன் சொல்றான், இதெல்லாம் ஒன்றும் பேச்சுக்கே ஆகாது, நான் சொல்றேன் பாருங்க, அப்பாவை பிடிச்சி ஜெயில போறேன் சொல்றதை அனுப்பிச்சிருக்கேன், யார் என்ன அப்புறம் கேட்க போறாங்க, இந்த மாதிரிலாம் பேசாத, நான் தான் பண்ண சொன்னேன்னு எல்லாரும் நினைச்சுப்பா, இதெல்லாம் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா இருக்குதான் அப்படி சொல்றதான லக்ஷ்மணன் இங்க என்ன சொல்றாருன்னா, இன்னொரு டெஸ்ட் வேணா அப்படி அப்படின்றதாங்க. என்ன டெஸ்ட் பண்ணணும்னா 7 மரத்தை அடிக்கணும் அப்படின்றதாங்க. அவனு 7 மரத்தை ஒரே பானத்தினால அடிச்சு அது பாதாள லோகம் வரைக்கும் அந்த பானம் போய் திருப்பி ராமனுடையதான அம்பராத்துவனுக்கே வந்தது. எஸ், நோ ஐ எம் கன்வின்ஸ்ட், லெட் அஸ் ஹேவ் a treaty அப்படின்னு அக்னி சாட்சிகமாக ஒப்பந்தம் போட்டார்கள். சுக்ரீவ சக்கியம்ன்றதாக. எதுக்கு, நான் பந்துனை சேவித்து சுக்ரீவன் பின்னாடி எல்லாம் இப்படி பக்தர்கள் பின்னாடி போய் போய் தேடி போய் அவருடையதான சந்தேகத்தை எல்லாத்தையும் போட்டு காப்பாத்துறவனான ஒன்ன நீ இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்க சேவிக்கிறோம். அப்ப எப்படி இருக்கணும்னா, உடனே எங்களுக்கு கைங்கரியத்தை நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதாக. அப்படிப்பட்டதான என்ன பண்ணணும் கேட்டார். என்ன பண்ணணும்னு கேட்டார், உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய்,
உன்னுடையதான திருவடியை போற்றுவதுதான் எங்களுடையதான வேலை. ஏன் திருவடி அப்படின்றதா கேட்ட பெருமாளுக்கு அப்ப திருமேனி ஒன்று இருந்ததாக திருவடின்னு ஒன்று சொன்னாங்க, திருமேனி இருக்குன்றதாக ஆத்து அப்படின்றதாக சொல்றேன். அப்போ திருமேனியில என்னன்னா நீங்க கேட்கலாமோ இல்லையோ, ஏன் திருவடியை பிடிச்சு கேட்கறங்க அப்படின்றதான்னு கேட்டா, குழந்தைக்கு எப்படி தாயினுடையதான முலையிலேயே நோக்கு இருக்குமோ இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறதான பக்தர்களுக்கெல்லாம் ஒரு திருவடி தான் அப்படின்றதாக அந்த திருவடி தான். ஏன் இன்னொரு காரணம், அழகான காரணம் சொல்றாங்க. அது பொற்றாமரை அடி, ரொம்ப சொர்ணம் போன்றது, அது ரொம்ப மிருதுவானது, தாமரையை போன்றது, இப்படி எல்லாம் சொல்லி அப்பேற்பட்டதான சிறப்பெல்லாம் இருக்குன்றது தவிர இன்னொரு காரணமும் சொல்றாங்க. இந்த திருவடி மாத்திரம்தான் எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு கிடைக்கும். மீதிலாம் என்னன்னு கேட்டா ஏராளம் இறையோனும் திசைமுகனும் அப்படின்றதாக சொல்லி ஆழ்வார் சொல்றாங்க. பிரம்மா கேட்டாராம், எனக்கு உன் திருமேனியில கொஞ்சம் இடம் கொடு. சரி, நாபிகமலத்துல இருந்து நீங்க இருந்துக்கும் அப்படின்றதாக சொல்லி பெருமாள் தன்னுடைய திருமேனியில பிரம்மாவுக்கு இடம் கொடுத்தார். சிவன் இடம் கேட்டாராம், அவருக்கு வலது பக்கத்துல இடம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவாவா அங்கங்க இடம் வாங்கிட்டு போயிருக்கா. அவெல்லாம் யாரும் திருவடியில இருக்கேன்னு கேட்டாராம், ஒருத்தரும் கேட்கல. ஏன்னு கேட்டாங்க, அவளுக்கெல்லாம் அது ஒரு என்னதான் பெருமாள் கிட்ட அப்படி பக்தி இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ இருக்கும். அதனால பெருமாள் திருவடியெல்லாம் நான் போய் இருக்க மாட்டேன், இங்க யாருமே இல்லை, அதனால எங்களுக்குன்னே இருக்கிறதான இடம் இந்த திருவடி தான். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் சரணம், அந்த திருவடிகளே உபாயமாக பற்ற வேண்டும். இன்னொன்னு என்ன கேட்டா, திருவடியில அனதிக்கிரமணீயம் ஹி சரணம் தோன்றதாக சொல்லுவாங்க. ஒருத்தன் காலில் ஒழுத்துட்டோம்னாங்க எப்படி ஆகும் கேட்டா, தாண்டி போவாங்க. சரி எழுத்துறியா, நான் பார்க்குறேன். சாதாரண மனுஷனே என்ன சொல்லுவாங்கன்னாக்க, ஒருத்தன் காலில் போய் ஒழுந்துட்டான்னாக்க அப்போ என்ன சொல்லுவாங்க, சரி சரி எழுந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பண்ண வேண்டாம்னு இருந்தா கூட காலில் ஒழுந்துட்டான்றதை வச்சுட்டே அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம். அப்போ சர்வேஸ்வரன் சகல கல்யாண குண பரிபூர்ணனான நீ வாத்சல்யம் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானேன்றதான ஆழ்வார் சொல்றார். அதனால திருவேங்கடமுடையானுக்கு என்னென்ன நிகரில்லாததான புகழ், என்ன நிகரில்லாத புகழ்னா வாத்சல்யம்ன்றதான அந்த குணத்தை உடையவன். நம்ம கிட்ட இருக்கிற குறைய பார்க்க மாட்டார் பெருமாள். இதுதான் பெருமாளுக்கு இருக்கிறதான அவருடைய கிரேட்னஸ்க்கு மெயின் ரீசன் அதுதான். நம்மளுடையதான ஃபால்ஸ் எல்லாம் அவர் பார்க்க மாட்டார். உலகம் மூன்றுடையாய், அதனால ஜெகத்துக்கெல்லாம் சுவாமி என்னை ஆழ்வானே, உலகத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவன் என்ன மாதிரி ஒருத்தங்கிட்டையும் வந்து என்னையும் வாங்க ஆழ்வாரே, நீ உங்களையும் காப்பாத்துறேன் அப்படின்றதாக சொல்லி என்னையும் சேர்த்துட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவான்னு கேட்டாங்க, பெரிய ஒரு எஸ்டேட்டோ இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவாள்கிட்ட போய் ஒருத்தன் சாதாரணமா இருக்கிறவன், சார் சார் என்ன நானும் நீ இல்லை ஏன் இங்கே வர அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால உலகத்தையே உடையவனான பகவான் என்னையும் ஆண்டான், சௌலபியம் சௌசீல்யத்தையும் காமிச்சான். அதனால என்ன, இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட உன்னை வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பொத்தாமரை அடின்றதுக்கு லக்ஷ்மணனுடையதான உதாரணம் தான் சொல்றார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, அடுத்தது யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தானே டாக்ஸ் வந்தது. அப்போ ராமன் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் ஆஃபர் லக்ஷ்மணன் கொடுத்தார். 14 வருஷம் நீ காட்டில் எனக்கு கூடயே இருந்து கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்க, அதனால உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுக்குறேன், நீ யுவராஜாவாக ஆயிட. ஈவன் தோ பரதன் இஸ் சீனியர், நீ ஆயிட அப்படின்றதான். அவர் சொன்னாரா, என்னையே இந்த மாதிரி மாட்டி விடுறேன், நான் கைங்கரியம் பண்ணணும்னு தான் நான் இருக்கேன்னு தவிர பதவிக்கு வரணும்னு நான் இங்க இல்லை, அதனால நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன்னு தான் சொல்லி அதுக்கப்புறம் தான் பரதனுக்கு கொடுத்தார் பெருமாள். எது லட்சுமணன் என்ன கேட்டார், பொத்தாமரையிலேயே போற்றும் பொருள் கேளாய். காட்டுல போய் கைங்கரியம் பண்ணாராம். லட்சுமணனுக்கு ரொம்ப கோபம், அடிக்கடி அவருக்கு வந்து என்ன சொல்லுவா, சேஞ்சிங் எமோஷன்ஸ். அதனால கைகேயி வந்து ரொம்ப மோசம், அவளால் தான் அண்ணா வந்து இங்க கஷ்டப்படுறார் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன தோணும்னா, கைங்கரியம் பண்ணிட்டு இருந்து எக்ஸ்க்ளூசிவா ராமனுக்கு இங்க நம்ம வண்டி தான் கைங்கரியம் பண்ணணும். அயோத்தியில இருந்தாங்க டம்ளர் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள், அவர் எழுதுக்கணும்னாக்க கை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அவர் செருப்பு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பாதுகையை வைக்கிறதுக்கு ஒரு ஆள்,
இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்கான். லக்ஷ்மணன் என்ன பண்ணணும்னா அப்படியே தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கணும், ஒரு வேலையும் கிடையாது. இங்க எல்லா வேலையும் அந்த சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே எல்லாரும் கூடவே வந்தாங்க. குலசேகர பெருமாள் சொல்றார். ராமானுஜர் காலக்ஷேபத்தில் கேட்டாலும் அது என்ன ஆழ்வார் பிற்பாடு இருக்காரு, யாருமே போலையே, கங்கை கரை வரைக்கும் தான் போனோம். அப்புறம் ராமன் எல்லாரையும் ஏமாத்திட்டு அவன் தண்டகாரண்யத்துக்குள்ள போயிட்டான். ராமன் அந்த காலத்திலேயே எப்படி இது பண்ணிருக்காருன்னா, சுமந்திரர் கிட்ட சொல்லி இந்த அயோத்தி ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, இந்த சமயத்துல நீ தேர் என்னை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுரும் அப்படின்றதான. அப்போ என்ன அப்படின்னு கேட்டா, மண் தரையில இந்த தேர் போச்சுன்னாக்க அந்த ட்ராக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா தேரை நாலா பக்கத்துலயும் ஓட்டு, 4 டைரக்ஷன்ஸ் தேரை ஓட்டு, அயோத்தியை பக்கமும் ஓட்டு, இந்த பக்கமும் பாரு, அந்த பக்கம் எல்லாம் கிறிஸ்கிராஸா இப்படி எல்லா இடத்துலயும் ஓட்டு. எந்த பக்கம் தேர் போயிருக்குன்னு அவள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் காட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதான் சொல்லி ராமன் அவ்வளோ பிளான் பண்ணி அந்த காட்டுக்குள்ள வந்தார். இந்த லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது. அப்புறம் என்ன நினைச்சாருன்னா, நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவா என்கரேஜ் பண்றோம், இந்த கைகை இருக்காளே அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி எனக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி பெருமாளுக்கு கூட இருந்துட்டு கைங்கரியம் பண்றதான ஆப்பர்ச்சுனிட்டி அவதானம் கொடுத்தாங்க. உடனே ஒரு ஃபிளக்சுவேஷன், கைகை ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னா கேட்டதுதான் கேட்டா, 100 வருஷத்துக்கு ராமன் காட்டுல இருக்கணும்னு சொல்லிருக்கலாமே, நான் மாத்திரம் இங்கேயே இருந்துட்டு எல்லாரையும் பண்ணிட்டு இருப்பேனே. கேட்டது ஏன் 14 இவ்வளவு குறைச்சலா கேட்டார் அப்படின்றதான. எதுக்கு நான் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், அந்த பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாயிரத்திலையும் அது ஆழ்வார் சொல்றார், ஒழுவில் காலமெல்லாம் உடலாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். வழுவுனால அது தோஷம், அதுல ஒன்றும் ஒரு பிளமிஷ் இல்லாததான கைங்கரியத்தை பெருமாளுக்கு பண்ண வேண்டும். அவர் சித்திரக்கூட்டத்துல ராமன் கேட்டார். ராமன் கேட்டு என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஒரு நல்ல இடமா பார்த்து செலக்ட் பண்ணி லக்ஷ்மணா பர்ணசாலை கட்டு, ஆசிரமம் கட்டு, இங்க தங்கலாம் அப்படின்றார். அப்போ உடனே இன்ஸ்டன்டா லக்ஷ்மணன் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது, நீ தான் எல்லாம் பண்றேன்னு, அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ராமன் கேட்டார் லக்ஷ்மணன், நீ எதுக்கு என் கூட காட்டுக்கு வரேங்கிற, அயோத்தியில கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டார், நீ எதுக்கு என் கூட காட்டுக்கு வரேன்னு சொல்ற, சுத்தி பார்க்கலாம்னு ஆசையா அப்படின்னு. இல்ல, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதை சொல்றதே. அதனால தாயாரும் நீங்களும் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிட்டு எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்றேன் அப்படின்றதாக சொல்லி, அதுக்காக தானே வந்திருக்கேன். இப்ப முடியாதுங்கிறிய லட்சுமணான்னா, நான் பர்ணசாலை கட்டுறதுக்கு முடியாதுன்னு சொல்ல, நல்ல இடமா பார்த்து செலக்ட் பண்ணு லட்சுமணான்னு சொன்னேன், அதுதான் முடியாது. எது நல்ல இடம்னு நான் டிசைட் பண்ணக்கூடாது, ராமா நீங்க டிசைட் பண்ணுவோம். நீங்க தான் எனக்கு சுவாமி, நீங்க தான் எனக்கு எல்லாம். அதனால ஆச்சாரியன் பெருமாள், நீங்க உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நீங்க டிசைட் பண்ணி லக்ஷ்மணா இந்த இடத்துல கட்டுன்னு சொல்லுங்க, அங்க கட்டுறேன் அப்படின்றதான் சொல்லி, அதுதான் வழுவில்லாத அடிமை. எனக்கு பிடிச்சது, எனக்கு சக்கர பொங்கல் பிடிக்கும், ஆச்சாரியனுக்கு சுகரே ஒத்துக்காது, இல்ல அவருக்கு சக்கர பொங்கலே பிடிக்காது, சாப்பிடுங்க சுவாமி சாப்பிடுங்க சுவாமின்னு அவருக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அது நல்ல கைங்கரியம் இல்லை. அதே மாதிரி அவருக்கு மார்கழி மாசம் குளிர்றது, பக்கத்துல நின்று வேகமா விசிறணும், நான் விசிறி கைங்கரியம் பண்ணணும், திருவாரூரத்தை கைங்கரியம் பண்ணணும்ன்றதெல்லாம் அப்படி இல்லை. தனக்கு பிடிச்சது தன்னுடையதான சந்தோஷத்துக்கு பண்றதெல்லாம் தோஷம். ஆச்சாரியனும் பெருமாளும் எதை சந்தோஷமாக ஏற்கிறார்களோ அதைத்தான் பண்ணணும்ன்றதாக சொல்லி, உன் பொத்தாமரையிலேயே போற்றும் பொருள்கேளாய் அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மணன் யுவராஜ பட்டாபிஷேகம் ஆனான், பரதனுக்கு கொடுத்தா. பரதன் என்னன்னா யுவராஜா நம்பர் 2. அவர் 14 வருஷம் ராமனுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துருந்தார், பாதுகாப்பு ஏரிய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பார்த்துருந்தார். அவருக்கு என்ன கிடைச்சது கடைசியிலன்னு கேட்டா, செகண்ட் தான், நம்பர் 2 அப்படின்றாங்க. இன்னொருத்தர் இருந்தார் சத்ருக்னன், அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு தனி நாடே கிடைச்சது அப்படின்றாங்க. லக்ஷ்மணன் இந்த சத்ருக்னனுக்கு என்ன ஆச்சுன்னா, லவணாசுரன் ஒரு அசுரன் ராமன்
பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு ஒரு அவசரமுடையதான தொந்தரவு தாங்க முடியல. பெருமாள் கூப்பிட்டார், சத்ருக்னா நீ போய் இந்த லவணாசுரனை ஒரு கை பார்த்துட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் நார்மல்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வா, அங்கே ரொம்ப கலவரமாக இருக்கு அப்படின்னு. அவன் போனால் சத்ருக்னன் போனால் லவணாசுரனோட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணார். அவனும் அங்கேருந்து மெசேஜ் அனுப்பிச்சார், இந்த மாதிரி லவணாசுரன் டிஃபீட்டட் அப்படின்றார். நீயே அங்கே ராஜாவாயிட்டு. இங்கேருந்து மெசேஜ் ராமன் கிட்டேருந்து சத்ருக்னனுக்கு மெசேஜ் வருது, நீயே அங்கே ராஜாவாயிட்டு. அப்போ என்னன்னு கேட்டா, ராஜாவாயிட்டார் சத்ருக்னன். தம்பி யாருன்னா பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். லக்ஷ்மணன் மாட்டான்ட்டார், பரதன் நம்பர் 2. இங்கே சத்ருக்னன் என்னன்னா இண்டிபெண்ட் கண்ட்ரி கிங். அவர் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் பாகவத கைங்கரியத்தினாலே கிடைச்சது. பரதனை தவிர சத்ருக்னனுக்கு வேற எதுவும் தெரியாம பெருமாள் பார்த்தார், இவன் எப்படிலாம் சொன்னாலே இவன் ஏற்றுக்க மாட்டான், அதனால அங்கே போ, அந்த இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணியாச்சுன்னு அவன் மெசேஜ் கொடுத்தான். நீயே அங்கே ராஜாவாயிட்டு, நான் இங்கேருந்து உனக்கு ஆர்டர் அனுப்பிச்சுட்டேன்னு சொன்னார். அவன் அங்கே ராஜாவாயிட்டான். அதனால பாகவத கைங்கரியம் பண்ணாங்க. பெருமாளுடையதான அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதான்றது சந்தேகமே இல்லைன்னு ரிஷிகள்லாம் சொல்லிருக்காங்க. சித்திர் பவதி நேதி சம்சயோ அச்சுத சேவினான் ந சம்சயோ அத்தர தத்பக்த பரிச்சர்யாரதாத்மனான்னு சொல்லிருக்காங்க. அது என்னன்னு கேட்டாங்க, பெருமாளை போய் சேவிச்சாக்க பலன் கிடைக்குமோ கிடைக்காதோன்றதுல சந்தேகம் இருந்தாலும் இருக்கலாம். பெருமாளுடைய பக்தர்களுக்கு போய் சேவிச்சு அவளுக்கு கைங்கரியம் பண்ணாங்க, சந்தேகமே இல்லை அப்படின்றதான சொல்லுது. அதனால அப்படி ஆச்சாரியர்கள் கிட்ட போயிட்டோம்னாங்க கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்றதான அந்த விஷயத்தை சொல்ற. ஆக உன் பொருளாதாரிய போற்றும் பொருள் கேளாய். எதுக்கு இந்த மாதிரி பொருளாதாரியெல்லாம் என்ன பண்ணணும்? போற்றும் பொருள் கேளாய், மங்களாசாசனம் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்றதான. காமியமான பலனை எல்லாம் எதிர்பார்த்து வரவில்லை, உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்றதான. பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. பெத்தம்மை துண்ணும் குலத்தில் நீ யாருன்னு கேட்டாங்க. பெருமாள் யாரு கேட்டார். வியாசர் சொல்றார், ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனா இதமேனும் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. எல்லாத்தையும் நான் நிறைய ஸ்டடி பண்ணேன், அனலைஸ் பண்ணேன், ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணேன். கடைசியில் என்ன சாரமான விஷயம்னா எப்பவும் நாராயணனையே தியானம் பண்ணும்போல் அப்படின்றதாக அவர் சொன்னார். இன்னொன்னு சொல்றார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்திய புனமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நடைவம் கேசவார்த்தம். கேசவனை விட உயர்ந்தவர் தெய்வம்ன்றது யாரும் இல்லை அப்படின்றதாக. அது என்ன சொல்றாருன்னா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் 3 தடவை அவர் இது பண்றார். அது சத்தியம் பண்ணி சொல்றேன், கையை தூக்கின்னு சொல்றதுன்றதாக அப்படி சொல்றாருன்றதாக. இந்த மாதிரி எல்லாம் உன்னை பத்தி இவ்வளவு பெருமையாக வியாசர் முதலியதான மகர்ஷிகள்லாம் சொல்றதுச்சே, நீ அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து இந்த இடைக்குலத்திலே பசுமைப்பவனாக எதுக்குன்னா எங்களை அனுகிரகிக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து உன் குற்றாமரை வெளியேற்றத்துக்கு ஆலோந்தார் சொல்றார். தவானுந்த செந்தினி பாதபங்கதே நிவேசிதாத்மா கதமந்திச்சதி. உன் திருவடியே ஆசைப்பட்டதாக ஒருத்தருக்கு மற்ற விஷயங்கள்ல எப்படி போகும் மனசுன்றதாக சொல்லுது. அதே மாதிரி இதுவும் சொல்றாரு, உன்னுடைய திருவடியை பார்த்து ஒரு தடவை கையை கூப்பிட்டாக்க அப்பயே அவனுக்கு சமஸ்த பாபங்களும் போய் அவனுக்கு மங்களமான விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றதாக சொல்றார். அப்படி உன் பொற்றாமரையே போற்றும் பொருள் கேளாய், பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்ததாக சொல்கிறார். இந்த மாதிரியாக எங்களுடையதான இடையர் குலத்திலே பிறந்ததான நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதாக குற்றேவல்ன்றதான சொல்லி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். எது லக்ஷ்மணன்லாம் இப்ப பண்ணாரு அந்த மாதிரியான வலுவில்லாததான கைங்கரியத்தை ஒழிவில் காலமெல்லாம் செய்ய வேண்டும். ஒழிவில் காலம் இல்லாம ஒழிஞ்சப்ப பண்றது, whenever we are free பெருமாளுக்கு போய் தான் பண்ணுவேன் அப்படி இல்லை. நீயே 66 படி 24/7 பெருமாளுக்கு எப்பவும் கைங்கரியம் எப்படி பண்ணணும்னு கேட்டா குற்றேவல். குற்றேவல்னா அந்தரங்க கைங்கரியம்.
நீ வாசல்ல நில்ல, போஸ்ட்மேன் வந்தாருன்னா லெட்டர்லாம் வாங்கிக்கோ, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், உங்க கூடயே இருப்பேன், உங்க திருவடி பிடிச்சு விடுவேன், உங்களுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணுவேன், நீங்க சொல்றதெல்லாம் திருவடியை பிடிச்சு விடுறது, இந்த மாதிரியாக அந்தரங்க கைங்கரியம். அர்ச்சகர் இருக்கார் கோவில்ல, அப்புறம் என்னன்னா கோவில் காலம் ஆயிட்டுனாக்க கதவை சாத்திட்டு அவர் ஆத்துக்கு போயிடுவார். அப்படி வேண்டாம், அந்த கோவிலை சாத்தினாலும் அங்க இருக்கிறதான குத்து விளக்கு முதலியதெல்லாம் எப்படி அங்கேயே இருக்குமோ உன்னோட விட்டு பிரியாமல், அந்த மாதிரி ஒரு பக்கத்திலேயே இருந்தது கைங்கரியம் எனக்கு வேணும். அப்படி உடனாய் மன்னி, உடனாய் மன்னின்றது அதுதான் குற்றைய வந்ததான. பரதன் 14 வருஷம் பிரிஞ்சு இருந்து கைங்கரியம் பண்ணான், லக்ஷ்மணன் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணான். அப்படிப்பட்டதான கைங்கரியத்தை கேட்கணும். குற்றைய வல்லங்களை கொள்ளாமல் போகாது, எங்களை கொள்ளாமல் போகாது. அது என்ன உங்களை உங்களை நீங்களே சொல்லுகிறீர்கள்? அது சொன்னா இது கொஞ்சம் மற்றவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒன்னையே நம்பியிருக்கிறதான கிருஷ்ணா எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆக்கிஞ்சரியம் அனன்ய கதித்துவம், புகழொன்றில்லாமடியேன்னு இருக்கோம் நாங்கள். திரௌபதிக்கு அந்த சபையில ஒரு கஷ்டம் வந்தப்போ அங்க என்ன இருந்தார்? பஞ்சபாண்டவர்கள் இருந்தார், திருதராஷ்டிரன் இருந்தான், அதே மாதிரி பிதாமகரான பீஷ்மர் இருந்தார், துரோணர், கிருபர் இவெல்லாம் இருந்தார். யார் வந்து காப்பாற்றினா? கடைசியில் நீதான கிருஷ்ணா காப்பாற்றின. அந்த மாதிரியாக எங்களை ஒன்னையே நம்பிட்டு இருக்கிறதான எங்களை நீ கொள்ளாமல் போகாது அப்படின்றதான கிருஷ்ணன் சொன்னானா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுப்பா, ஆனா இந்த லேடிஸ் கிட்ட வச்சிருந்தாக்க அது பின்னாடி இந்த விஸ்வாமித்திரெல்லாம் இந்த ஊர்வசி திலோத்தமைங்கவாள்லாம் வந்து அவருடைய தபசெல்லாம் கலைச்சிட்டார். அந்த மாதிரி நீங்க பெண்கள் கிட்ட டீல் பண்றதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமேனு கிருஷ்ணன் சொன்னான். அதுக்கு சொல்றா, நீ பத்ரிகாசிரமத்துல நரநாராயணனாக அவதாரம் பண்ணிய, நீ தபஸ் பண்ணச்சு இந்திரன் நிறைய அந்த திலோத்தமை வாழெல்லாம் அமிச்சாங்க. இந்த பெருமாளுடைய தபஸை கெடுக்கணும்னு இந்திரன் பண்றான். அப்போ பெருமாள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, தன்னுடைய தொடையை தட்டினாராம். ஊர்வசி அங்கேருந்து வந்தார், பெருமாள் தொடையில இருந்து ஊர்வசி வந்தார். அப்போ இந்திரனை பார்த்து சொன்னாங்கன்னா, உங்களுடையதான அப்சரஸ்லாம் இவதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல், அவளுக்கெல்லாம் சீஃபா வச்சுக்கோ அப்படின்னு. இப்ப யாரையோ 2 பேரை அமிச்சோம், பெருமாள் எல்லாரையும் விட அழகானதான ஒரு அப்சரஸை தானே கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சாரி பெருமாளே சொல்லிட்டு போயிட்டார். அப்படி உங்ககிட்ட யாராலும் இது பண்ண முடியுமா? அப்படி நீ சாட்சாத் மன்மதனாக இருக்கிறதான உனக்கு சிறு பெண்களான எங்கள் இடத்திலிருந்து என்ன ஆபத்தானது வரப்போகிறது என்றுதான் சொல்லுவோம். இதை பறை கொள்வான் அங்குதான் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. நீங்க ஏதோ பறைதானே கேட்டேன், இந்த வாத்தியத்தெல்லாம் வாங்கிட்டு போகும்போதுதான சொல்லி பெருமாள் கொடுத்தாராம். இதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறதுக்கு வரல, இந்த கைங்கரியம்ன்றது தான் வாங்கினோம், அதைத்தான் பிரார்த்திக்கிறோம் சொல்லி இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முதலோடு 7 பிறவிக்கும், அதாவது கால தத்துவம் உள்ள அளவும் சதாசிவ காலமும் எல்லா காலமும் இனிமேல் உன்னை பிரியாமல் உனக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியாக எனக்கு கைங்கரியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்றதாக உந்தனோடு புரோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சேபம். உனக்கு நாங்கெல்லாம் க்ளோஸா இருப்போம்னா, உனக்கெல்லாம் ரிலேட்டடா இருப்போம்னா எப்படி இருக்கணும்னு கேட்டா அதுக்கு 4-5 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பெருமாள் ராமன் காட்டுக்கு போன உடனே தசரதனுக்கு மூச்சு நின்றது அப்படின்றதாக. பெருமாள் ராமனுக்கு அந்த பிரிவை தாங்க முடியாமல் தசரதன் சொர்க்கத்தை அடைந்தார் அப்படின்றாங்க. நீ காட்டுக்கு போக மூச்சடங்கும் புறமாக வேண்டும். பெருமாள் காட்டுக்கு போறாருன்னு உடனே தசரதனுக்கு வாழ்த்து. அசலூரில் வளர போக பூண்டும் குலவும் உறவு உண்டாக வேண்டும். பெருமாள் காட்டுக்கு போயிட்டாருன்னு உடனே அயோத்தியில இருந்ததான கோசல் தேசத்துல இருந்ததான அந்த செடி கொடிகள் ஜலமெல்லாம் அப்படி செடி கொடிகள்லாம் பட்டு போச்சு, ஜலமெல்லாம் கொதிச்சு இருந்ததாக. அப்படிப்பட்டதான உறவு எங்களுக்கு வேண்டும். உற்றோமையா உந்தனோடு உற்றோமையாவோம். அதே மாதிரி லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொன்னார், நீ இங்கே அயோத்தியில இரு அப்படின்றதாக. அப்ப லக்ஷ்மணன் சொன்ன, நானும் சீதையும் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. எதை போலன்னா ஜலத்துல இருந்து மீனை எடுத்தாக்க எப்படி தாங்காதோ அந்த மாதிரியாக உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது என்றுதான்
நீ நெல் என்றால் நீரை விட்டு பிரிந்த மீன் போல் குடிக்க லக்ஷ்மணன் போன்றதான உறவு இருக்கிறாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் சொல்றான், காளிங்கன் மேல போய் சண்டை போட ஆரம்பிச்சார் கிருஷ்ணன். டக்குன்னு போய் யசோதைக்கு இன்ஃபார்ம் பண்ணா யசோதை ஓடி வந்தா அங்க வந்து பார்த்தாக்க கிருஷ்ணன் பாம்பு மேல இப்படி சண்டை போட்டு இருக்கான். அப்படியே மயக்க விழுந்துட்டான். அந்த மாதிரியாக நீ பாம்பின் வாய் விழுந்தாய் பிணப்படும்படி உறவு வேணும். விதுரர் என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணன் தன்னுடையதான குடிசைக்கு வந்த உடனே ஒரு மணப்பலகாயை போட்டு உட்காருன்னாராம். அவன் உட்கார போச்சே அதை எடுத்து தட்டி பார்த்தாரு. இதுல ஏதாவது துரியோதனன் ஆணிகமே அடிச்சு வச்சுக்கிட்டு போறான் கிருஷ்ணன் குத்த போறதுக்காக. அப்படி பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வரும் போது விதுரர் எப்படி மணப்பலகையை தட்டி பார்த்தாரோ, எங்கள் வீட்டில் ஆசனத்தை ஊன்றி பார்க்கும் உறவுதான் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் விட என்ன கேட்டா, கிருஷ்ணன் நிறைய வெண்ணெயை சாப்பிட்டாங்க. அப்புறம் போய் டக்குன்னு படுத்து தூங்கிட்டான். என்ன வெளியில போறதுக்கு டைம் இல்லை, அதுக்குள்ள யசோதை வந்துட்டான். அதனால பக்கத்து ரூம்ல போய் படுத்துட்டு கொட்டை விடுற மாதிரி நடிச்சிருந்தான். இவன் வந்து பார்த்தாக்க எல்லாம் மோர் தயிர்லாம் கொட்டி இருக்கு, வெண்ணையை காணும். அப்போ என்ன பண்றாருன்னு கேட்டா, இங்க யார் வந்தா, இந்த சுவாமியை தவிர இங்க ஒருத்தரையும் காணும், இங்க இவர் தான் சாப்பிட்டுருப்பாருன்னு சொல்லி வாசல்ல போய் ஐயோ 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 இந்த மாதிரி கிருஷ்ணன் எல்லாத்தையும் தின்னுட்டானே, அத்தனை வெண்ணையும் தின்னுட்டானேன்னு வயிற்றுல அடிச்சுட்டாங்க. என்ன இது வந்து சீர்மலமும் ஆய்ப்பாடின்னு சொல்லிருச்சே, அதுல ஒரு படி 1 லிட்டர் பால் துவச்சாக்க ஒரு படி நெய் வருதுன்றதாக சொல்றா. இது இது இந்த கிருஷ்ணன் சாப்பிட்டதாலும் இந்த யசோதையை இப்படி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பப்ளிசிட்டி பண்றாங்க அப்படின்றாங்க. அதுக்கு சொன்னாலும் ஐயோ வெண்ணை சாப்பிட்றதுக்காக சொல்ல, குழந்தை எல்லா வெண்ணையும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருங்க, வயதில் வரைக்க போதே ஏதாவது உடம்புக்கு வந்துட போதேன்றதாக சொல்லி யசோதை அப்படி வருத்தப்பட்டான்றதாக சொல்லி அந்த மாதிரியான குற்றோமையாகவும் உமக்கே நாம் ஆட்சேபோம் அப்படின்றதாக சொல்லி உமக்கே நாம் ஆட்சேபோம். அது என்னன்றதாக கேட்டாங்க, மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோருபாவாய். மற்ற இனம் காமங்கள் எனக்கு படிக்க தேர்ந்ததான ஆசை சாத்தியம் போக்கணும்னு சொல்றார். இதுல சுவாமி தேசிகன் 3 விஷயம் சொல்றார். எவ்வளவோ சாஸ்திர விஷயங்கள் இருக்கு, பிரபந்தங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி மகாபாரதம் ராமாயணம் பாகவதம்லாம் இருந்தாலும் 3 விஷயம் சிம்பிளா என்ன ஞாபகம், மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்றதான். நம்ம எதையாவது நினைச்சுன்னு தான் இருப்போம். இப்போ எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது 3த்தையும் அவர் வந்து அழகா கிறிஸ்பா கொடுக்குறாரு. இந்த மாதிரி கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறதுன்றது சுவாமி தேசிகன் ஈக்குவல் அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டா, மனசுனால நினைக்க வேண்டியது எது, எப்பவும் எதை மனசுனால நினைக்கணும் கேட்டுதானே கேட்டார். முதல்ல ஒரு குரு கிட்ட ஆச்சாரியன் கிட்ட போறோம், அப்ப நம்மள அவர் குளிர கடாட்சிச்சு அவர் வந்து வடா அப்படின்றதான் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல இருந்து அவர் நம்மளுக்கு பண்ணதான பிளஸிங் எல்லாத்தையும் மறக்காமல் மனசுல எப்பவும் நினைச்சுட்டே இருக்கணும். நம்ம ஆச்சாரியன் நம்ம ஃபர்ஸ்ட் போச்சே நம்மளை அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நம்மளெல்லாம் அப்படி என்கரேஜ் பண்ணாரோ இல்லையோ, அந்த மொமெண்ட்ல இருந்து அவர் பண்ணதான அத்தனை விஷயத்தையும் ரிப்பீட்டடா எப்பவும் மனசுல நினைச்சுக்கோ. எதை நினைக்க கூடாதுன்றதா கேட்டா, இந்த வேர்ல்ட்லி மேட்டர்ஸ் எல்லாம் நினைக்காத. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இது விஷயம்னு பேரு, வேர்ல்ட்லி மேட்டர்ஸ் விஷயம். விஷயம் விஷம் அப்படின்றதாக 2 இருக்கு. 2த்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு எழுத்து தான், விஷம் விஷயம் அப்படின்றதாக அது இருக்கு. அந்த ஒரு எழுத்து வித்தியாசம் தான், சின்னதா இருந்தாலும் எழுத்துல மேட்டர்ல ரொம்ப பவர்ஃபுல். விஷத்துக்கும் விஷயத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். விஷத்தை விட விஷயம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் கெடுதல். ஏன் அப்படின்னா, விஷம்ன்றது எப்போ அஃபெக்ட் பண்ணும், சாப்பிட்டா தான் அஃபெக்ட் பண்ணும். பரமசிவன் சாப்பிட்டா பார்வதி தேவி வந்து டக்குன்னு கழுத்தை பிடிச்சிட்டா, அது அங்கேயே நின்றுடும். அதனால அது உள்ள போல ஒன்றும் கெடுதல் ஆகுது. பொதுவாக அது ஒரு இதுக்காக விஷம்ன்றது சாப்பிட்டால்தான் கெடுதல் பண்ணும், விஷயம்ன்றது நினைச்சாலே கெடுதல் பண்ணும். அதனால கலாபனான்றதான விஷயங்களை மனசுனால நினைக்காதீங்களோ. எப்பவும் என்ன பண்ணணும்ன்றதாக கேட்டாங்க, ஆச்சாரியன் நம்மளுக்கு பண்ணதான அந்த ஹெல்ப் எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் எல்லாத்தையும் விடாமல் நினைக்கணும். வாயால என்ன சொல்லணும்னு கேட்டா, நம்மளை பத்தி நம்ம போஸ்ட் பண்ணிக்கவே கூடாது. நம்மளை பத்தி ஒண்ணுமே இல்லைன்றதான அது
பின்ன எதை சொல்லணும் வாயால அப்படின்னுதான் கேட்டாங்க. துவயந்ததான மந்திரத்தை எப்பவும் வாயால சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னுதான். இந்த ஆக்ஷன்ல என்ன பண்ணணும்னு கேட்டா பகவானுக்கும் பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும். பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னுதான் கேட்டா பகவத் பாகவத அபச்சாரம்ன்றது கூடாது. பகவானுக்கும் பாகவதாளுக்கும் அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் உபாவாய் அப்படின்றதான இந்த பாசத்தினாலே சொன்னார். சதமக மணிகீலா ராத்தல்ஹாரஸ்தா ஸ்தனபல நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினீதாபிஹி ஸ்ரட்டிடா கிருஷ்ணநாதா விலசத்து ரிதிகோதா விக்ரமிதாத்மஜானஹ ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஏகரே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்யமங்கலம்.